லைவ் போயாச்சு. எல்லாரையும் அட்மிட் பண்ணுங்க உள்ள. மாரியா ஸ்டார்ட் பண்ணலாங்களா? பண்ணலாம் சார். 4:58. அதான் ஒண்ணு இல்ல, இது வாழ்த்துறை வழங்க திரு செல்வராஜ் அவர்களை வரவேற்கிறேன்னு மட்டும் சொல்லிடுறேன். சொல்லிட்டு அடுத்து வழக்கம் போல அவர் முடிச்ச உடனே நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஓகேங்க. ஓகே கரெக்டா 5க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பின்னாடி யாரும் கொரட்டை விட்டு தூங்குற மாதிரி சவுண்ட் வருது. எங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே வா. நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். செஷனே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஹேண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தானங்க? ஆமா ஆமா. மாரியா ஸ்டார்ட் பண்ணிட்டுமா? ஹலோ மாரியா ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சோழர் வரலாற்று ஆய்வு சங்கம் வழங்கும் இணையவழி கருத்தரங்கு வியட்நாம் கோவில்கள் சிற்பங்கள் மிசான் அருங்காட்சியகம். வழங்குபவர் திரு விஜயகுமார் அவர்கள். இந்நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்க சோழர் வரலாற்று ஆய்வு சங்கத்தின் தலைவர் திரு செல்வராஜ் அவர்களை வரவேற்கிறேன். இன்றைய தினம் சோழர் வரலாற்று ஆய்வு சங்கம் பெருமையுடன் வழங்கும் இணைய வழி உரைத்தொடர் சிறப்பு விருந்தினர் சிங்கப்பூர் எஸ். விஜயகுமார் அவர்களை அன்புடன் இருகரம் முக்குப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான வியட்நாமில் நமது தமிழ் பாரம்பரிய எச்சங்கள் ஏராளமாக இருக்கின்றன. வியட்நாம் கோயில்கள், சிற்பங்கள், தமிழகத்துடன் உள்ள தொடர்புகள், மிசான் மியூசியம் ஆகிய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுக்கு இன்ஜினியர் விஜயகுமார் அவர்கள் நம்மை இப்பொழுது அழைத்து செல்ல இருக்கின்றார்கள். மிக குறுகிய காலத்தில் அகில உலக மீடியாக்களில் இடம் பிடித்திருக்கின்ற நம்முடைய விஜயகுமார் அவர்கள் வரலாறு, கலை ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள் மத்தியில் விஜயகுமார் அவர்களை அறியாதவர்கள் யாரும் கிடையாது என்ற நிலை இன்றைக்கு இருக்கின்றது. எனவே அவருக்கு ஒரு சிறப்பு அறிமுகம் தேவையில்லை என்ற நிலையில் ஒரு மரபாக அவரை வரவேற்பது நமது கடமையாகின்றது. கல்வெட்டு, தொல்லியல், சிற்பவியல், கட்டடக்கலை போன்ற பல்வேறு துறை நமக்கு அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு கூட நாம் போய் பார்த்தது கிடையாது. ஆனால் விஜயகுமார் அவர்கள் நம்மை இப்போது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான வியட்நாமிற்கு அவருடைய சொந்த பொறுப்பில் அழைத்து சென்று அங்குள்ள கோயில்கள், கட்டட கலைகள், சிற்பங்கள், தமிழகத்தோடு இவற்றுக்கு உள்ள தொடர்புகள் இவற்றை பற்றி விளக்கமாக சொல்ல இருக்கின்றார். இதுவரை நாம் கேள்விப்படாத தகவல்களை தன்னுடைய அனுபவங்களுடன் நம்முடன் பகிர்ந்து கொள்ள இங்கே வந்திருக்கின்றார் திரு விஜயகுமார் அவர்களை இந்த சோழர் வரலாற்று ஆய்வு சங்கம் இருகரம் நீட்டி ஆற தழுவாமல் கொரோனா எச்சரிக்கை அன்புடன் வரவேற்பதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றது. இணைய வழியில் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் வரலாற்று ஆர்வலர்கள், அறிஞர்கள் ஆகியோரையும் வருக வருக என்று
வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாங்க எல்லோரும் ஒரு ட்ரிப் நம்ம விஜயகுமாருடன் வியட்நாம் போய் வருவோம். ஒரு காலத்தில் யுத்த பூமியாக இருந்த வியட்நாம் நமக்கு தெரியும். வியட்நாமோடு சினிமாவும் நமக்கு தெரியும். இப்போது வியட்நாமில் புதைந்துள்ள வரலாறு, நம் பாரம்பரியம், கலை பொக்கிஷங்களை கண்முன் கொண்டு வந்து காத்துக் கொண்டிருக்கின்றார். வாங்க விஜயகுமார், வாங்க. நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? நன்றி ஐயா. பேசுங்க. சோழர் வரலாற்று ஆய்வு சங்கம் வழங்கும் இணைய வழி கருத்தரங்கு நிகழ்விற்கு வருகை தந்துள்ள வரலாற்று ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய பொழிவின் தலைப்பு வியட்நாம் கோவில்கள், சிற்பங்கள், மிசான் தொல்லியல் தளம். வழங்குபவர் திரு விஜயகுமார் அவர்கள். விஜயை பற்றி ஒரு அறிமுகம் செய்வதென்றால் ஒரு புத்தகமே எழுத வேண்டும். கோவில்கள், சிற்பங்கள் பற்றிய ஆய்விலும் ஆவணப்படுத்துதலும் மிகுந்த நிபுணத்துவம் பெற்றவர். பொயட்ரி இன் ஸ்டோன் எனும் இணையதளத்தை தொடங்கி ஏராளமான வரலாற்று பதிவுகளை பதிவிட்டுள்ளார். இந்தியா பிரைட் எனும் நிறுவனத்தின் இயக்குனர். இந்தியாவிலிருந்து திருடப்பட்டு வெளிநாடுகளில் இருக்கும் சிலைகளை மீட்பதில் இந்நிறுவனம் முனைப்புடன் செயல்படுகிறது. சமீபத்திய இவரின் சாதனை ஒன்று, மயிலாடுதுறை அனந்தமங்கலம் கோவிலுக்கு சொந்தமான 3 ஐம்பொன் சிலைகள் கடத்தப்பட்டு லண்டன் அருங்காட்சியகத்தில் உள்ளன. விஜய் மற்றும் குழுவினரின் முயற்சியால் அச்சிலைகள் மீட்கப்பட்டு மீண்டும் தமிழகம் திரும்ப உள்ளது. இது போன்ற பல மகத்தான சாதனைகளுக்கு சொந்தக்காரரான விஜய் இன்றைய பொழிவில் அநேகம் பேர் அதிகம் அறிந்திராத ஒரு சிறப்பான வரலாற்று தொல்லியல் களம் பற்றியே உரை நிகழ்த்த உள்ளார். வியட்நாம் கோவில் சிற்பங்கள். அவரை பற்றிய ஒரு முன்னோட்ட காணொளியுடன் இன்றைய பொழிவு துவங்குகிறது. அனைவரையும் வியட்நாமிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். திரு எஸ். விஜயகுமார். சென்னையை பூர்வீகமாக கொண்ட இவர் பணி நிமித்தமாக வசிப்பது சிங்கப்பூரில். மிகச் சிறந்த வரலாற்று ஆய்வாளர். செப்பு திருமேனிகள் குறித்து பல ஆய்வுகள் செய்து திருமேனிகளின் காலம், அதன் அமைப்பு, அதன் சிறப்பு போன்ற தரவுகளை ஆவணப்படுத்தி வருகிறார். 2008ஆம் ஆண்டு முதல் பொயட்ரி இன் ஸ்டோன் என்ற பெயரில் ஒரு இணையதளம் தொடங்கினார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல ஆய்வு கட்டுரைகளை பதிவேற்றம் செய்துள்ளார். கோவில்களில் உள்ள சிற்பங்கள், திருமேனிகள் குறித்து அபூர்வ பல வரலாற்று தரவுகளை பதிவேற்றம் செய்துள்ளார். இவரது இந்த தளம் உலக அளவில் பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகம் மற்றும் இந்தியாவிலிருந்து திருடப்பட்டு வெளிநாட்டு அருங்காட்சியகங்களில் இருக்கும் சிலைகளை மீட்டுக் கொண்டு வரும் பணியில் தன்னை ஈடுபடுத்தியுள்ளார். இதற்காகவே தொடங்கப்பட்ட இந்தியா பிரைட் நிறுவனத்தின் இணை இயக்குநராக உள்ளார். இந்நிறுவனம் வெளிநாடுகளில் உள்ள தமிழக சிலைகளை மீட்கும் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கிறது. பிரபல சிலை திருடன் சுபாஷ் கபூர் கைது செய்யப்பட்டதில் விஜயகுமாரின் பங்கும் உண்டு. சமீபத்தில் லண்டன் அருங்காட்சியகத்தில் உள்ள 3 ஐம்பொன் சிலைகள் மீட்கப்பட்டு மாயவரம் அருகே உள்ள அனந்தமங்கலம் ராஜகோபால சுவாமி கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. இம்மூன்று சிலைகளின் மீட்பு பெரும் பங்காற்றியது இவரது நிறுவனம்தான். சிலை திருட்டை மையமாக கொண்டு இவர் ஆங்கிலத்தில் எழுதிய தி ஐடியல் தீஃப் என்னும் நூல் பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது. சிலை திருடன் என்ற பெயரில் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டு மிகச் சிறந்த வரலாற்று ஆவணமாக இந்நூல் அமைந்துள்ளது. நமது பழமையையும் பெருமையும் நிறுவ இவர் எடுக்கும் மீட்பு முயற்சிகள் பெருத்த வரவேற்பை பெற்று வருகின்றன. விஜயகுமார் அவர்கள் வியட்நாம் கோவில்கள், சிற்பங்கள் என்னும் தலைப்பில் மிகச் சிறந்த வரலாற்று பேருரை ஆற்ற சோழர் வரலாற்று ஆய்வு சங்கம் வருக வருக என வரவேற்கிறது. நன்றி ஐயா. நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. குறிப்பாக விஜய் பட் ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். சிலைகள் பற்றி பேச வேண்டும் என்று ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இருந்தும் வியட்நாம் பற்றி உங்களை எல்லாரும் கூட்டு செல்ல வேண்டும் என்பதனால் நான் கேட்டுக்கொண்டதன்படி சோழ வரலாற்று பேரவை இந்து டெம்பிள்ஸ் ஆஃப் வியட்நாம் என்ற ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு மிக்க நன்றி. Let me start. Is my screen visible? Okay. Okay. வணக்கம் நண்பர்களே.
இன்று சாம் சிவிலைசேஷன், அதாவது எல்லாருக்கும் இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற கோயில் கலை அப்படின்னா உடனே கம்போடியா, இல்ல சில பேருக்கு தாய்லாந்து, ஸ்ரீலங்கா போன்ற இடங்கள் தான் நினைவுக்கு வரும். வெறு சில பேருக்கு சாம் அப்படின்னு ஒரு சிவிலைசேஷன் இருந்தது. சம்பா என்று ஒரு பெரிய கிளான் இருந்தது. அவங்களோட கோயில் கலை மற்றும் சிற்பக்கலை, அது பற்றி இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ், இண்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் அங்க இருந்ததுக்கான நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கு. அதனால இன்றைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வியட்நாமுக்கு சென்று அங்குள்ள கோயில் மரபு மற்றும் சிற்பக்கலை மரபை பற்றி உங்களுடன் என்னுடைய தேடலை உங்களுடன் பகிர்கிறேன். நான் ஒரு வியட்நாம் ஐகனோகிராஃபி எக்ஸ்பர்ட் இல்லை. நான் கப்பல் நிறுவனத்தில் வேலை செய்பவன். நான் முறையா சரித்திரமோ வரலாறோ ஐகனோகிராஃபியை படிக்காதவன். பட் கடந்த ஒரு 12 வருடமாக நானே எனக்கு கற்றுக்கொண்டதை உங்களுடன் பகிர்கிறேன். அதே போல் இன்று நான் பார்க்கும் விதத்தில் என்னுடைய பார்வையில் இந்த பெரும் அழகு மிகுந்த வியட்நாம் கலைப்பொருட்களை உங்களுடன் ஒரு ஜர்னியாக எடுத்து செல்கிறேன். இந்த பயணத்தில் நான் ஏதாவது தவறாக கூறினேன் என்றால் தவறு என்னுடையதுதான். இன்று நீங்கள் முதலில் பார்ப்பது எனக்கு மிகவும் பிடித்து என்னை வியட்நாம் மீது நான் குறிப்பாக எனக்கு வியட்நாம் என்றால் என்ன உடனே நினைவுக்கு வருகிறது என்றால் இந்த கல்வெட்டு தான். பத்ரவர்மன் 1ஆம் பத்ரவர்மன் 3080 411 சமகாலத்தில் அவர் விட்டு சென்ற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், மிசான் தான் நம்ம மெயினா பார்க்க போறோம் இன்னைக்கு. அந்த மிசான்ல இருக்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், அந்த இன்ஸ்கிரிப்ஷனோட ஆங்கில வடிவம் நீங்கள் நேரம் பாக்குறீங்க. அதுல என்ன சொல்றாருன்னா, நம்ம ஊர் மாதிரி அவங்க ஊர்லயும் கோயில்களை சரியாக பராமரிக்க மாட்டோம் என்ற அச்சம் அவரிடம் இருந்தது போல இருக்கிறது. அதனால் என் மேலுள்ள மதிப்பினால் நான் உங்களுக்கு விட்டு செல்லும் இந்த குலதனங்களை பாற்றுக்கொள்ளுங்கள், பாற்றுக்கொள்ளவில்லை என்றால் என் பாவங்கள் உங்களை சேரும், அப்படி நீங்க சரியாக பார்த்துக்கொண்டால் உங்கள் நல்லது உங்களுக்கே அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு. அதாவது ஒரு மிரட்டி இருக்கார், நான் விட்டு செல்லும் கோயில்களை நன்றாக பராமரித்து வையுங்கள் என்று சொன்ன, அதாவது 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அரசன் எழுதிவிட்ட கல்வெட்டு எனக்கு மிகவும் இன்றுக்கும் ஒரு ரிலவெண்ட் அட்வைஸாக இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு கிரெடிட்ஸ் அண்ட் அக்னாலஜ்மெண்ட்ஸ். வியட்நாம்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த இருக்கிற நிறைய இடங்கள் வியட்நாம் அமெரிக்கா போரின் போது மிகவும் பாதிப்படைந்தன. அதனால் நீங்கள் பார்க்கவிருக்கும் பல எச்சங்கள் மிகவும் சிதலமடைந்த நிலையில் இருக்கும். அவற்றை எல்லாத்தையும் நிறைய இடத்துல மைன்ஸ்லாம், ஆக்டிவ் மைன்ஸ் இருக்கு. நீங்க சில இடம்லாம் நடந்து போகும்போது அவங்க சொல்ற பாதைகளை தான் போகணும். இன்னும் சில இடங்கள்லாம் கம்போடியா போல இங்கேயும் ஆக்டிவ் மைன்ஸ் இருக்கிறதுனால கூட போக முடியாது. அதனால நீங்க பார்க்கும்போது இது ஒரு நினைவாற்றல், மனிதனின் கிரியேட்டிவ் தன்மைக்கும் டிஸ்ட்ரக்டிவ் தன்மைக்கும் பக்கத்துல. ஸோ கடவுளும் இருக்கார், டிஸ்ட்ரக்ஷனும் இருக்கு. அப்படி இருக்கிற இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போறதுக்கு அவங்களோட நாடும் நன்றாக பராமரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்யூ. இது அவங்களோட கல்ச்சர்னு பாக்குறாங்க. அதை சொல்லிட்டு அவங்களுக்கு இன்டர்நெட்ல நண்பர்கள் நிறைய பேர், இன்றைக்கு நாம் பேச இருக்கும்க்கே நிறைய பேர் படங்கள் கொடுத்து உதவி இருக்கிறார்கள். அவர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு, கண்டிப்பாக நிறைய வியட்நாம் பற்றிய தரவுகள் பிரெஞ்சுல இருக்கு, ஆங்கிலத்தில் இன்னும் வரல. தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேர் இதை பார்த்துட்டு இது ஆராய்ச்சிக்கு இன்னும் நிறைய எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம பயணிக்கிறோம். சாம் ரொம்ப ஒரு அழகான இடம், ஒரு ரம்யமான ஒரு சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற கோயில்களை, நிறைய கோயில்களை பார்க்க போறோம். பார்த்தவுடனே முதல் கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க, இது பல்லவ கிரந்தமா அப்படின்னு. அதான் எழுத்து, சாம் ஸ்கிரிப்ட். மிகவும் அழகான ஸ்கிரிப்ட். அதை தொட்டு பார்க்கும்போது என் கைதான். அதாவது நம் முன்னோர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன் எங்கோ கடல் கடந்து கல்லில் செதுக்கிவிட்ட நம் மொழி நம் எழுத்து அப்படின்ற ஒரு தன்மையோட இருக்கிற அந்த ஃபீல் திரும்பி வராது. ஃபீல் மட்டும் இல்லை, இதுதான் சாம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் வேர். ஸோ இப்போ நம்மளோட வேட்டி மேலாடை கிட்டத்தட்ட நம்மளோட இதுதான். இது அவங்க இருக்க ஒரு லோக்கல் அருங்காட்சியகத்துல இருக்கிற காட்சி. இது போல நிறைய பேரலல்ஸ் இருக்கு நம்ம இவங்களுக்கும் அவங்களுக்கும். இது குறிப்பா அவங்களோட இயர்ரிங்ஸ், பேங்கிள்ஸ், வளையலும் காதணிகளும். இது ஹனோய் மியூசியம்ல வச்சிருக்காங்க.
இது 14, 15ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்த எச்சங்கள். இதை தவிர அவங்களுக்குன்னே ரொம்ப யூனிக், அவங்களுக்கு வந்து நந்தி மேல ஒரு தனி அஃபெக்ஷன் இருந்திருக்கு. அதனால அவங்களோட ஆர்னமெண்டேஷன் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க வந்து நந்தியை பார்க்கலாம். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போக முடியுமா? இப்போ வந்து ஒரு நீங்கள் பார்ப்பது கிட்டத்தட்ட ஒரு 400 பிசி அந்த டைம்ல இருக்கிற காப்பர் அண்ட் பிராஸ் ஒர்க். இந்த ட்ரம்ஸ், அந்த ரிச்சுவல் பாட்ஸ்னா ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்ற அந்த டைமுக்கு புஷ் பண்றாங்க. இது வந்து சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ். இப்ப நீங்க பாக்குறது 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இப்போது நாம் மிசான் என்று நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு மேப் பார்க்க போறோம். இருக்கிற இடம் வாஸ் அண்டர் த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ யூ வில் சி a lot of சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் there. சரி, இதுக்கும் முன்னாடி போக முடியுமா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தாக்க, ஒரு ரொம்ப தற்செயலாக ஒரு வாட்டி வேலை நிமித்தமாக ஹோச்சிமின் சிட்டி, அதாவது வியட்நாம் வந்து நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாம்னு பிரிக்கிறோம். இப்போ இதுல அந்த காலத்துல பிரிஞ்சு இருந்துச்சு, இப்போ வந்து ஒரே நாடு தான். பட் சவுத் வியட்நாம், இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் இஸ் ஹோச்சிமின், த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் இஸ் ஹனாய் ஆன் டாப். ஹோச்சிமின் சிட்டில ஒரு வாட்டி பணிநிறுத்தமா போயிருக்கும்போது அங்க ஒரு சின்ன பிரச்சனைனால சிட்டியை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களால திரும்பி ஹோச்சிமினுக்கு வர முடியல, ஒரு இண்டஸ்ட்ரியல் டூர் போயிட்டு. இப்போ பக்கத்துல எங்கேயாவது தங்க முடியுமான்னு கேட்கும்போது அங்க ஒரு குரங்கு ஐலண்ட், குரங்கு தீவு என்ற ஒரு தீவு இருக்கு, அங்க போய் தங்கலாம் அப்படின்னாங்க. சரி, அது ஒரு சுற்றுலா தலம். அங்க போய் பார்க்கும்போது ஒரு சின்ன பில்டிங்ல அங்க ஒரு சின்ன அருங்காட்சியகம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதனால குரங்கு தீவு பக்கத்துல ஒரு அருங்காட்சியகம். அந்த அருங்காட்சியகத்துல போகும்போது இந்த சின்ன பானையோடு இது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னு பார்த்தாக்க, நிறைய பேர் இங்க வரலாற்று ஆர்வலர்கள் இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த இது வந்து உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும் இதை பார்த்த உடனே. இது வந்து ஹனாய் மியூசியம்ல இருக்குது. இந்த லெஃப்ட்ல இருக்கிற இது வந்து ஹோச்சிமின் சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற குரங்குத்தீவில் இருக்கிற முதுமக்கள் தாழி. நீங்க ரைட் சைட்ல இருக்கிறது ஆல்மோஸ்ட் இன்டாக்ட் முதுமக்கள் தாழி. இது அவங்க பரியல் ஜார். அப்கோர்ஸ் இது வந்து 2500 ஆண்டுகளுக்கு பழமையான, கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாழிகள் எந்த பயன்பாட்டுல இருந்ததோ அதே பயன்பாட்டுல அதே ஷேப்ல யூ கெட் சிமிலர். அந்த டைம்ல இன்ஃப்ளூயன்ஸ், கிராஸ் கல்ச்சுரல் ரெஃபரன்சஸ் இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுட்டு இன்னும் சில பேரல்ஸ், அதாவது ஒரு ப்ரிவியூ மாதிரி காமிச்சிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம மெயின் பிரசன்டேஷனுக்கு போல. இப்ப நீங்க பாக்குறது சோழர் வரலாறு அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த ஐக்கன் பார்த்தோன்னே உங்களுக்கு பெரிய கோயில் தான் நினைவு வரும். மகரத்துல இருந்து வெளியே வர வாரியர், மகரத்துல இருந்து வெளியே வர கையில கேடயத்தை பிடிச்சிட்டு இருக்கவர். ஸோ இது வந்து இட்ஸ் வெரி பாப்புலர் மோட்டிவ் இன் சென்ட்ரல் வியட்நாம். நம்ம அதையும் பார்ப்போம். 11ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட அதே காலத்துல அதே கைண்ட் ஆஃப் மோட்டிவ் அங்கேயும் இருந்தது. அதுக்கும் யானைகள் பார்த்த உடனே நான் சென்னைவாசி, சென்னையில பிறந்தவன். ஸோ எனக்கு பல்லவர்கள்னா யானை. ஸோ அதே மாதிரி தேர் ஆர் ஆல்சோ a lot of animal depictions that you can see in Assam. கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், கொஞ்சம் சீரியஸ். இது வந்து ஒரு லிங்கபானம், வெரி சிம்பிள், பர்ஃபெக்ட் லிங்கபானம். ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க வியட்நாம் சாம்னு உடனே முகலிங்கம் தான் நிறைய இருக்கும் அப்படின்னு. அப்படி இல்லை. அவங்களோட லிங்க திருமேனி, நான் நிறைய இடத்துல இந்த டாக்ல நான் வருவேன், என்னாவே உள்ள வருவேன். அது எதுக்குன்னா நம்ம இருக்கிற சைஸ்க்கு நல்ல சைஸ் ரெஃபரன்ஸ். இந்த சீரியஸ் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் ஒரு டேப் மெஷர் குச்சி வச்சிருப்பாங்க, கலர் கோடிங் அந்த மாதிரி. நான் வந்து ஒரு சைஸ் மெஷர் ஃபார் யூ. நீங்கெல்லாம் வந்து இது எவ்வளவு பெரிய லிங்க திருமேனி அப்படின்னு தெரியறதுக்கு உங்களுக்கு ஒரு அளவுகோல். அதுக்கோசரம் தான் வரேன், ஒரு விளம்பரம் இல்லை. அது இல்லாம இது என் படங்கள், நானே அங்க போனேன். ஸோ அவ்வளோ பெரிய சிவலிங்கம் திருமேனி. இது வந்து டிபிக்கல் விஷ்ணுபாதம், பிரம்மபாதம், சிவபாதம் அப்படியே இருக்க ஒரு கான்செப்ட் இஸ் வெரி ப்ரிவலண்ட். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப யூனிக் இன்ஸ்கிரிப்ஷன். இதை வந்து நான் பார்த்ததுல அங்க வந்து இன்னும் நம்ம கீழே போகும்போது பார்ப்போம். வியட்நாம் அந்த சாம் வந்து ரொம்ப எல்லா பக்கத்துல இருந்தும் அவங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்க. ஒரு பக்கம் லோக்கல் வியட்நாமிஸ் கிட்ட இருந்து, இன்னொரு பக்கம் சைனீஸ் கிட்ட இருந்து, இந்த பக்கம் கெமேர் சிவிலைசேஷன்ல இருந்து. அதுவும் இல்லாம அவங்களுக்குள்ளேயே 2 பிரிவுகள் இருந்தது. ஸோ அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனா ரொம்ப ஆண்டு காலம் இருந்த ஒரு சிவிலைசேஷன். அப்படி இருக்கும்போது நீங்க இங்க பாக்குறது வந்து ஒரு சிலை, ஒரு ராஜா ஒரு பிரிக் ஸ்ட்ரக்சர், அதாவது சுடுமண் வச்சு கட்டின ஒரு கோபுரத்துக்கு அதுக்கப்புறம் கல்லால் அதை மாற்றி, அதுக்கப்புறம் அதுக்கு மேல தங்கத்தால், பொன் மெய்வித்தான், சில்வர் மெய்வித்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கிட்டையும் இருந்துச்சு. அதாவது இது வந்து மிசான், ஒன் ஆஃப் த டவர்ஸ் வாஸ் கில்டட் இன் கோல்டு பை அ கிங்.
இதுல நிறைய பேர் கேட்பாங்க, ராஜா பேரெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கேன்னு. ஆமாம், வர்மன் என்ற பேர் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே ரொம்ப ஃபெமிலியரா இருந்தது. இது வந்து நீங்க பாக்குறது அந்த கோல்டு, அதுக்கோசரம் காமிக்கப்பட்ட ஸ்லைட். அதாவது நம்ம சிதம்பரத்துல பொன் வைத்த மாதிரி வியட்நாம்லயும் தே ஹேட் திஸ் கான்செப்ட் ஆஃப் பொன்மை வித்தல். கொஞ்சம் ப்ரீ ஹிஸ்டரிக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு கதறல், நம்ம வியட்நாம்ல இருக்கிற கோயில்கள் நிறைய பேர் நீங்க பாப்பீங்க, ரூயிண்டா இருக்கும், குண்டு போட்டிருப்பாங்க, கண்ணில் எல்லாம் சொல்ல எப்படி இருந்துச்சு இப்படி பாத்துக்கலையேன்னு. லெஃப்ட்ல இருக்கிறது வியட்நாம்ல இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறது வியட்நாம்ல இருந்த ஒரு கோவில், அது மேல மரம்லாம் வளர்ந்து இருந்தது. ரைட்ல இருக்கிறது நம்ம காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு கோவில். ஸோ அதனால முதல்ல நம்ம வீட்லயும் நம்ம கொஞ்சம் ஹெரிட்டேஜ் அவேர்னஸா இருக்கணும். கண்டிப்பா உங்க குழுவில் இருக்க நிறைய பேர் நிறைய காலம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கோயில்கள்ல இருக்கிற மரமெல்லாம் வளர விடாம கொஞ்சம் உழவர பண்ணி செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு ஐம் கோயிங் இன்டு த மெயின் பிரசன்டேஷன். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஃபர்காட்டன், அதாவது மறை நம்ம இந்த மிசான் சிவிலைசேஷன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் ஒட்டி இருக்கிற ஒரு ஏரியா, பயங்கரமான ஒரு ஸ்வாம்ப் ஏரியா. அந்த இடத்துல புதர்களுக்கு அடியில மறைந்து போயிருந்தது. ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு மிஸ்டர் எம்சி பாரிஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறார். அப்படி பாத்தீங்கன்னா அவர் எந்த நிலைமையில அவங்க புக்கேனரிங் ஸ்பிரிட் அப்படின்வாங்க, அதாவது ஒரு ஆர்வத்துல போய் தேடி கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் முறையா படிக்க ஆரம்பிக்கிறது நிக்கோலஸ் எல் ஃபினாட். ஃபினாட் வந்து 1901, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் கழித்து ஃபினாட் வந்து முறையா படிக்க ஆரம்பிக்கிறார், கேட்டலாக் பண்ண ஆரம்பிக்கிறார், புத்தகங்கள் ரிசர்ச் பேப்பர்ஸ் பிரசன்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை படிச்சுட்டு பர்மாண்டியர், இவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். என்ன கேட்டீங்கன்னா, பர்மாண்டியர் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது வியட்நாம்ல. இவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட், என்ன சொல்றது, ஆர்டிஸ்ட். ஒரு இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் மாதிரி அங்க இருந்தது எல்லாத்தையும் அவர் பார்த்ததை போட்டோகிராஃபி ஆர்டிஸ்ட் கேட்டலாகிங் பர்ஃபெக்டா பண்ணி, டாக்குமெண்டேஷனா இவர் மாதிரி டாக்குமெண்டேஷன் பண்ண முடியாது, பர்ஃபெக்டா எல்லாத்தையும் ஒரு ஐட்டமையும் கிடைச்சதெல்லாம் இன்வென்டரைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒண்ணு பண்ணார். சிதிலமடைந்த உடைந்த கோபுரங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு இன்விஷன் பண்ணி அவர் வந்து ஸ்கெட்ச் போட்டார். அதாவது இப்போ ஒரு கூரை இல்லை அப்படின்னா இந்த கூரை எப்படி இருந்திருக்கும்னு கம்ப்ளீட் பண்றார். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க வேண்டி வரும். இவரோட புக்ஸ், இவரோட போட்டோகிராஃப்ஸ் வச்சுதான் பல்க் ஆஃப் திஸ் பிரசன்டேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஏன்னா நிறைய இடத்துல குண்டு போட்டதுனால இந்த கோபுரங்கள் இடிந்து விட்டன. ஸோ அப்ப எப்படி நான் பண்ணிருக்கேன்னா, அங்க இருக்கிற சிலைகள் எல்லாம் சிலது வெவ்வேறு அருங்காட்சியகத்துல உலகம் இருக்கும் ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஸோ முதல்ல பர்மாண்டியரும் போது இன்டாக்டா இருந்த கோபுரம், அதுக்கப்புறம் குண்டடிப்பட்டு எப்படி உடைந்திருக்கிறது, அதுல இருக்கிற திருமேனிகள் எங்கெங்கெல்லாம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எங்கெங்க கிடைச்சிருக்கோ அதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இன்னைக்கு பிரசன்டேஷன் தாண்டி போகுது. ஸோ பர்மாண்டியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாமுக்கு போறதுக்கு முன்னாடி வியட்நாம் எங்க இருக்கு, இதுவே நிறைய பேருக்கு இந்தோனேஷியா, வியட்நாம். ஸோ இந்தியால இருந்து நம்ம வியட்நாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க, அந்த கார்னர் நீங்க அந்த ரெட்டா பார்க்கலாம், அந்த லாங் ஸ்ட்ரெச் இஸ் வியட்நாம். ஸோ இவங்களோட இப்போ வந்து இன்னைக்கு பிரசன்ட் டே நேம்ஸ் வந்து ரொம்ப வியட்நாமீஸ் நேம், குவாங்லாம், பிங்டான், நட்ராங், பாங்ராங்லாம் இருக்கிறதெல்லாம் அவங்களோட பழைய காலங்கள் பார்த்தீங்கன்னா அமராவதி, விஜயா, கௌதாரா, பாண்டுரங்கா அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இப்படி இருந்த இந்தியனைஸ்ட் பெயர்கள். ஷோ யூ த ஓல்ட் மேப். ஸோ இது வந்து ஒரு இடம் கிடையாது. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், கம்போடியா வை இஸ் இட் மோர் ஃபேமஸ் தேன், ஈவன் தோ ஐ வுட், என்னை பொறுத்த வரைக்கும் சம்பாவோட ஐகனோகிராஃபி இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் கெமரா ஐகனோகிராஃபி அண்ட் ஆர்ட். பட் ஏன் அவ்வளோ ஃபேமஸ் ஆகல அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, நீங்க அங்கோர் போனோம்னா யூ கேன் கோ டு சியாம் ரீப் அண்ட் நாம்பென். இந்த ரெண்டு தலைநகரம், கம்போடியா தலைநகரம் நாம்பென் போயிட்டு அங்க இருக்க மியூசியம், அது வந்து ஒரு நாள்ல முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க சியாம் ரீப் ஒரு 6 ஹவர் இல்ல ஒரு ஃபிளைட் எடுத்தீங்கன்னாக்கா சியாம் ரீப்ல ஒரு 5 நாள்ல அங்க இருக்கிற மானியமெண்ட்ஸ் முடிச்சுன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் டெம்பிள்ஸ் நீங்க முடிச்சிடலாம் கம்போடியால. வியட்நாம் டெம்பிள்ஸ் அப்படி கிடையாது. ஸோ இங்கேருந்து இது வந்து கிட்டத்தட்ட ஹோச்சிமின்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க இங்க வரைக்கும் போகணும். இது வந்து கிட்டத்தட்ட மெட்ராஸ் டு டெல்லி டிஸ்டன்ஸ். ஸோ நீங்க ஒன்றுக்கும், அதுவும் ஒரு 3 ஏர்போர்ட் இருக்கு, ஹோச்சிமின் ஏர்போர்ட், நடுவில் உங்களுக்கு டனாங் ஏர்போர்ட் இல்ல மேல. ஸோ இது ஒன்றுக்கும் போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். நீங்க அந்த மாதிரி ஒன்னா நீங்க எடுத்துட்டு போறதுன்றது ரொம்ப இன்னைக்குமே ரொம்ப கஷ்டமானது. நம் முன்னோர்கள் எப்படி போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சீஃபேரர்ஸ், அவங்களோட லெஜெண்ட்ஸ் ஆல்சோ பேட் திஸ். ஸோ வி ஆர் நவ் கோயிங் டு see வாட் இஸ் த லெஜெண்ட். அதாவது அவங்க ஊர்ல அவங்களோட சாம் லெஜெண்ட்ஸ் வந்து
2 கிளான்ஸ் இருக்காங்க. அகெயின் திஸ் இஸ் ப்ரீ ஹிஸ்டரி. வரலாறு மிகவும் முக்கியம். அந்த மாதிரி நிறைய இடத்துல கிராஸ் ரெஃபரன்ஸ் இல்ல. சாமோட ஹிஸ்டரி வந்து ஓரல் ஹிஸ்டரியா இருந்திருக்கு. அது இல்லாம நிறைய சண்டை போட்டதுனால நிறைய தடவை வந்து இவங்களோட படையெடுப்புகள் வெவ்வேறு இடத்துல வந்ததுனால இவங்களோட ஹிஸ்டரி வந்து கொஞ்சம் கிரேயா இருக்கு. நம்மளுக்கு தெரியல கரெக்டான ஹிஸ்டரி யார் எழுதுறது. ஸோ சைனீஸ் ஆனல்ஸ்ல இருந்து கொஞ்சம் கம்பேர் பண்றோம், கெமேர் ஆனல்ஸ்ல இருந்து கொஞ்சம் கம்பேர் பண்றோம், அப்புறம் வியட்நாமீஸ் ஃபோக்லோர். இதை வச்சு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது 2 மெயின் பவர் சென்டர்ஸ் இருக்கு. ஒன்னு மிசான், இன்னொன்னு வந்து நாட்ராங் அப்படின்ற போனகர் டைனாஸ்டி. இவங்க 2 தான், அவங்களுக்குள்ளேயே 2. அவங்க வந்து இதை வந்து கொட்டப்பாக்கு கிளான், தேங்காய் கிளான், ஸோ அரேகா நட் கிளான் அண்ட் கோகோனட் கிளான் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. இந்த அரேகா நட் கிளான் அப்படின்றது நம்ம பாக்கு. ஸோ இந்த மிசான் தான் நம்மளோட மெயினா நம்ம பாக்குறது. மிசான் வந்து மோர் பவர்ஃபுல். அமராவதி ஸ்டேட், அவங்களோட லேண்ட் வாஸ் லார்ஜர். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் போனகர் கிளான் அவங்களோட சீஃபேரிங் வாஸ் பெட்டர். ஸோ அவங்களோட இன்ட்ராக்ஷன் வாஸ் மச் பெட்டர். இவங்க 2 பேரோட டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். 2மே கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து ஒரு 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கண்டினியூஸா இருந்திருக்கு. ஒரு 9ஆம் நூற்றாண்டு டு 14ஆம் நூற்றாண்டு ரொம்ப பிரச்சனை. தேர் பவர்ஸ் வெண்ட் அப் அண்ட் டவுன் பிகாஸ் ஆஃப் த பேட்டில் வித் கெமேர். அங்கதான் நம்மளுக்கு வந்து நிறைய ஆய்வுகள் இன்னும் செய்ய வேணும். இப்ப நீங்க பாக்குறது இஸ் ஃப்ரம் த ஃபேம்டு பேனல் இன் பயான். அதாவது அதே மாதிரி வடிவேல் சொல்ற மாதிரி வரலாறு மிக முக்கியம். இங்க வந்து கெமேர் எம்பரர் வந்து ஹி இஸ் ஷோயிங் ஹிம்செல்ஃப் அஸ் பீட்டிங் த சாம். ஸோ இங்க வந்து சாம் திரும்பி புறம்புது காட்டி ஓடுற மாதிரி இருக்கிற பேனல். இவங்க 2 பேருக்கும் வந்து பயங்கரமான பகை. இப்ப பாண்டியருக்கும் சோழருக்கும் உள்ள பகை மாதிரி இவங்க கெமேருக்கும் சாமுக்கும் பயங்கரமான பகை. கொஞ்ச நாள் ஒரு 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா இவங்க போய் அவங்க கோயில்ல இருக்கிற சிலைகள் எல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்களோட கேபிட்டல் வாஸ் ஆக்குபைட் ஃபார் 30 years. அதுக்கப்புறம் அதுக்கு பழி வாங்கும் படலம். இது மாதிரி சிவகாமியின் சபதம் மாதிரி மகேந்திர பல்லவர் போற மாதிரி கெமேர் ஆக்சுவலி டுக் ரிவெஞ்ச் ஆன் த சாம். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நடந்த போர்ல கடைசியாக ஜெயித்தது கெமேர். அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தது ராஜேந்திர சோழர். ராஜா இங்க கெமேரோட மெயின் ராஜா வந்து ராஜேந்திர சோழருக்கு ஒரு கல்லு கொடுத்தாரு. அந்த கல்லு வந்து சிதம்பரத்தில் வைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி இருந்த ராஜா ஒரு இது சேரியட் கொடுத்தார். ஸோ அந்த பவர் டிட் இட் ஹெல்ப் த பவர் பேலன்ஸ்? அதுக்கு நம்ம கொஞ்சம் டேட்ஸ் எல்லாம் பார்க்கணும். பட் இன்னைக்கு நம்ம ஐக்கனோகிராஃபி மட்டும் பார்க்கறதுனால ஐம் ஸ்கிப்பிங் தட். இதுல வந்து நம்ம ரொம்ப அழகா பார்க்க வேண்டியது என்னன்னா, இட் வாஸ் நாட் ஓன்லி லேண்ட் பேஸ்ட் பேட்டில். அதாவது நிலத்துல மட்டும் இல்ல, கடல்லையும் பேட்டில் நடந்திருக்கு. ஸோ இங்க நீங்க பாக்குறது ரைட் சைட்ல இருக்கிறது கெமேர், லெஃப்ட் சைட்ல இருக்கிறது சாம். ஸோ இவங்க வந்து 2 பேரும் கடல்லையும் சண்டை போடுறாங்க. அந்த அந்த நான் வந்து கப்பல் நோட்ல இருக்கனால அந்த மோட்டிவ்ஸ் ஆன் த ஷிப்ஸ், அந்த மகரம், அந்த போட்டோட சாரி அந்த போட்டோட மகரம், அதுக்கப்புறம் ஓர்ஸ், அதாவது ஒரு அவுட்போர்ட், அதுக்கப்புறம் அவுட்போர்ட் ரட்டர் அப்படின்வாங்க. அதாவது துடுப்பு வந்து இங்க இருக்கு, அதுக்கப்புறம் டைரக்ஷனுக்கு ரட்டர் இஸ் அவுட்போர்ட் ரட்டர். இது வந்து வெரி வெரி டெக்ஸ்டர், அதாவது டக்கு டக்குன்னு திருப்பறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் இது வந்து தேவர் ஷோயிங். திஸ் இஸ் ஷோயிங் த இந்த மாதிரி போட்ஸ் ஷோயிங் த சாம் சைட். ஸோ சாம் போட்ஸ் இப்படி இருக்கு, கெமேர் போட்ஸ் ஆர் திஸ் ஸ்டைல். இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான பகை. கிட்டத்தட்ட ஒரு 250 ஆண்டுகள் திரும்ப திரும்ப அடிச்சு கடைசியில த லார்ஜர் பவர் ஆஃப் கெமேர் ஆக்சுவலி. பட் அப்பவும் இவங்க வந்து ஃபுல்லா அழியல, ஒரு சின்ன எச்சமா இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18th century வரைக்கும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஸ்டில் தேர். இப்பவும் நீங்க சில இடத்துக்கு நம்ம காட்டுறோம், அங்க போனீங்கன்னா they call themselves ஒரிஜினல் சாம். பாக்குறதுக்கு இந்தியனைஸ்ட் பீப்புள் மாதிரி இருப்பாங்க அவங்கள பாக்குறது. சரி, இப்போ வந்து சிற்பக்கலையில இது வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பேரலல்ஸ் எல்லாம் பார்த்தோம். there are something that are very unique to charm. அதுல வந்து இந்த உரோஜா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டான கான்செப்ட். இந்த உரோஜா வந்து what they call about is almost like a circle of breast. அடுத்ததுல பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து the French are actually sitting on top of it. So let's see, Parmentier is on the left. என்னவா இருக்கும்?
ஸோ இந்த மாதிரி மோட்டிவ் வந்து இஸ் வெரி வெரி காமன் ஆஃப்டர் த 11th century. அது வந்து நீங்க பாப்பீங்க, இது வெரி யூனிக் கான்செப்ட். மோஸ்ட் ஆஃப் த யோனி பேசிஸ் ஆர் ஆஃப் திஸ் ஸ்டைல். அண்ட் லோக்கலா அவங்க வந்து இதை உரோஜா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த உரோஜா அப்படின்றதுக்கு அவங்க ஒரு இது வச்சிருக்காங்க, பரமேஸ்வரன் ஓட பையன் அப்படின்னு பொண்ணு அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஃபோக்லோர் ஹிஸ்டரி. அதனால இதுக்கு ஒன்றும் ரொம்ப கிளியரான என்னன்றது தெரியல. இதே மாதிரி இன்னொரு, அதாவது 2 கிளான் சொன்னால, இந்த கோகோனட் கிளான் அண்ட் த பீட்டில் நட் கிளான். இந்த போநகர் சைடு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ராணி இருந்தாங்க, ஒரு பிரின்சஸ் இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு சாண்டல்வுட் போட் எடுத்துட்டு சைனால போய் ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு தகராறுல அதை விட்டுட்டு அவங்க 3 குழந்தைகளை தூக்கிட்டு திருப்பி இங்க வந்து வியட்நாமுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு வருஷன்ல பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து ஒரு சாமியாரோ ஒரு துறவியோ யாரோ ஒரு பிரின்ஸ், ஓகே, ஒரு 6 மாசம் கப்பல் இருந்தானா ஃபுல் தாடி மீசோட வந்திருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஒரு வியட்நாமீஸ் பிரின்சஸோட கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு. ஸோ வேரியிங் லெஜெண்ட்ஸ் ஆர் தேர் about the origin of the Cham people. ஸோ இந்த உரோஜா வந்து இஸ் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி லிங்க பானத்துல இந்த, ஸோ இது வந்து ஹனாய் மியூசியம்ல இருக்கு. வெரி வெரி யூனிக். மேல வந்து கோல்டு அண்ட் சில்வர் ரிப்பாஸ் ஒர்க், கீழே வந்து யூ சி பியூட்டிஃபுல் உரோஜா ஆன் த யோனிபான். இது எல்லாத்துலயுமே இல்லை, சில இடத்துல நம்ம ஊர் மாதிரி வெரி வெரி நார்மல் லிங்காஸ் ஆர் தேர். இது வந்து ஒரு ரொம்ப சின்ன கோல்டு கோசலிங்கம், மஸ்ட் பி அ பிரைவேட் வர்ஷிப். என்னோட இந்த ரிசர்ச் ஆரம்பிக்கும் போது நான் படித்த முதல் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ரிசர்ச் கட்டுரைகள் வந்து ஒரு ராட்டர்டாம் ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கிற ஒரு தோழியோட பேப்பர். அதாவது கான்செக்ரேஷன் ரிச்சுவல்ஸ் இன் வியட்நாம் டெம்பிள்ஸ். அதாவது நம்ம கோயில நிறுவும் போது என்ன ரிச்சுவல்ஸ் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு பயங்கர டீடைல் ரிசர்ச் பேப்பர். அது இன்னும் ஆன்லைன்ல இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க கண்டிப்பா எடுத்து படிக்கணும். அப்போ நம்ம ஊர்ல இந்த யந்திரம் தகடு எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாமும் தேவர் பேசிக்லி இது கோல்ட் லீஃப் யானை. ஸோ இந்த மாதிரி வேர் ஃபவுண்ட் இன் த மெயின் அண்டர் த சிவலிங். பிரதிஷ்டை பண்ணும்போது இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அடுத்தது எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமா பட்டது ஸ்கேல். அதாவது கல் சிற்பங்கள் வந்து சின்னதா வடிக்கிறது ரொம்ப சுலபம், பெருசா வடிக்கிறதுன்றதுக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் வேணும். இப்படி பாக்குறதுக்கு உங்களுக்கு இப்படி காமிச்சா உங்களுக்கு எவ்வளவு பெருசுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிற்பங்கள், இது 2 கால், அது கீழே இந்த உரோஜா லைன் வருது பாருங்க, எவ்வளவு பெருசு இது, என் கை. ஸோ இந்த அளவுக்கு கால் இருந்தா பெரிய எவ்வளவு அளவுக்கு சிற்பம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதாவது நிறைய வந்து இந்த பாம்பிங்னால அடிபட்டிருக்கு. பட் ஆனா நம்மளுக்கு கிடைச்சது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அட்வான்ஸ்டு இது கருடன், 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. நீங்க கை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என் கை. ஸோ இட்ஸ் லைஃப் சைஸ் கருடா. சரி, ரூத் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இது வந்து ரொம்ப கேள்வி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி which I am covering now. This is the most famous Wokan inscription. The Wokan inscription வந்து is the earliest Indianized inscription in Southeast Asia. அதாவது இந்தோனேஷியால தமிழ் கல்வெட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கம்போடியால தமிழ் கல்வெட்டு, சான்ஸ்கிரிட் கல்வெட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க பாக்குறது இந்த Wokan inscription வந்து is the earliest known. அதாவது அகைன் no two scholars will agree. 2 பேர் வந்து 2 எக்ஸ்பர்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. பட் the most common accepted is 340 to 4th century. 4ஆம் நூற்றாண்டுல இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டது. இந்த கல்வெட்டுல தான் அந்த ஸ்ரீமாறன் அப்படின்னு நீங்க பாக்குறது இந்த இடத்துல இந்த 10வது லைன்ல முதல் 4 லைன் கிளியரா இல்ல. இந்த ஸ்ரீமாறன்ற வேர்டு வருது. இந்த ஸ்ரீமாறன் வர்றதுனால இது பாண்டியரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது ஆங்கிலம் வடிவம். இந்த 10வது லைன்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீமார சண்டை அப்படின்னு வரும். சரி, இந்த ஆங்கில ஆக்கம் இங்க போட்டிருக்கேன், நீங்க அப்புறம் பாருங்க. இது வந்து சான்ஸ்கிரிட் கல்வெட்டு. இதுல வந்து நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. மெயினா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல இருக்கிற மீட்டர் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ போயம். இதை தவிர சில வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட், மினிஸ்டர், அம்பரோசியா, அமிர்தம், ஸோ இதெல்லாம் கொண்டு இது சென்ட்ரல் இந்தியா, அதாவது மத்திய பிரதேஷ், குஜராத் சைடா அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் ஸ்காலர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து
தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் ஒரு ஃபேர்ம் ஆதாரம் இல்லை. இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த ரிசர்ச் பேப்பர் கண்டிப்பா பாருங்க. இட்ஸ் a very interesting paper. It's available online and note on the date of the work on steel by Anton Zakov. I've just put the contents here. Later நீங்க வந்து இந்த லெக்சரை ஆஃப்லைன் படிக்கிறனாலும் you can see, and he's given very detailed stylistic in terms of how the inscription, அதாவது அந்த கல்வெட்டுல இருக்கிற கவிதை மாதிரி இருக்கு. அந்த கவிதையை வந்து இட் இஸ் டூ early, அவங்க சொல்ற டேட்டுக்கு இட் cannot be that date அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்கியூ பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இதை நீங்க பார்க்கணும். சரி, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இஸ் நாட் த சப்ஜெக்ட் ஆஃப் திஸ். அதனால அந்த இதை அப்படி வச்சுட்டு ஒரு தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கறது, ஏன் நம்ம கிட்ட ஒரு 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மூலவர் சிலைகள் கிடைப்பதில்லை அப்படின்ற ஒரு காமன் வந்திருக்கு. அதுவும் இல்லாம காஞ்சிபுரத்துல நிறைய பேர் இருக்கீங்க, அத்திவரதரை பத்தி பேசியிருக்கோம். உடன் ஸ்கல்ப்சர் வந்து முதல்ல மரத்தாலான சிலைகள் தான் நிறைய நம்ம ஊர் மூலவர்களா இருந்திருக்கலாம். அப்போ மரத்தாலானது இன்னும் இருக்கிறதுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்படி இருக்கிற இடத்துல எனக்கு நான் பார்த்து மரம் சிற்பம் இவ்வளவு நாள் தாங்குமா அப்படின்னு பார்த்தாக்க நீங்க எதிர பாக்குறது புத்திஸ்ட் ஸ்கல்ப்சர். புத்தர் உட்டன் ஸ்கல்ப்சர் நீங்க பாக்குறது பியூர் வுட் ஸ்கல்ப்டட் புத்தர். இதன் காலம் அது அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப அழகா ப்ரிசர்வ் ஆகல. வியட்நாம் அகேன் இஸ் வெரி ஹியூமிட், பட் ஹியூமிடிட்டி இந்த காலம் பாத்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு. நான் அந்த 4ஆம் to 6ஆம் நூற்றாண்டுல யூ கெட் சம் பியூட்டிஃபுல், அண்ட் இதெல்லாம் சின்னது கிடையாது. நான் திருப்பியும் நான் உள்ள வரேன். அந்த சைஸ், ஸோ வாட் யூ ஆர் லுக்கிங் அட் இஸ் இந்த சைஸ்ல வுட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1400 ஆண்டுகள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, ப்ரிசர்வ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் எவிடன்ஸ் தட் இதுக்கு முன்னாடி கல் சிலைகள் வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி வுட்ல செதுக்குனாங்க அப்படின்றதுக்கு இது இன்னும் ஒரு ஆதாரமாக நான் பாக்குறேன். அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் பார்த்தது, எப்படி இங்கேருந்து ஒரு 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் எப்படி அவங்கள வந்து நம்மளோட கல்ச்சருக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை தான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கதைகள் அதுல மெயின் நான் பாக்குற இந்த தரவு இது பாக்குறதுக்கு நம்ம ஏதாவது படிக்கல் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷன். இப்ப நீங்க பாக்குற இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஆக்சுவலி த earliest ரெஃபரன்ஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா டு வால்மீகி ராமாயணம். இதுல பாத்தீங்கன்னா இதோட ஐ திங்க் ஐ ஹேவ் த இது வந்து ஒரு ட்ராக்யூ பெடஸ்டல். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வால்மீகியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு வேடன் 2 கிரௌஞ்ச பட்சிகளுக்கு மேல அம்பு அடிக்கிறான். அதை பார்த்து அவர் கோவத்துல பிரிஞ்ச கிரௌஞ்ச பட்சி போல நீயும் உன் மனையாளை பிரிந்து இருப்பாய் அப்படின்னு அவுட் ஆஃப் த ஆங்குவிஷ் ஆஃப் த டிவைன் சேஜ் வாஸ் பார்ன் த வேர்ட்ஸ். அதாவது அவங்களுக்கு ராமாயணம் மட்டும் தெரியல, ராமாயணம் மட்டும் படிக்கல, ஒரு வால்மீகி அவர் எழுதின அந்த ப்ரிவ்யூ, அதாவது எப்படி இந்த வேர்ட்ஸ்க்கு அவர் ஒரு முனிவரோட சாபத்தால் இந்த வேர்ட்ஸ் வந்தது அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சு இத அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு, அதுவும் 7ஆம் நூற்றாண்டுல. ஸோ ஃபார் மீ திஸ் வேர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், வால்மீகி ஃப்ரம் ஹூஸ் ஆங்குவேஜ் வாஸ் பார்ன் த வேர்ட்ஸ் விச் தட் பிரம்மா பிரேஸ்ட், பிரம்மன் துதித்த ஒர்க் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு ராமாயணம் பேஸ் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கு. இங்க நீங்க பாக்குறது கீழே ஐ திங்க் ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் ஒன். இங்க வந்து ஆர்மி ஆஃப் மங்கி இந்த மிடில் ஆஃப் ஸ்ரீலங்கா ஹர்லிங் ஸ்டோன்ஸ். ஸோ இங்க வந்து குரங்கள் வந்து கல் கட்டுறது. ஸோ இந்த மாதிரி ராமர் பாலத்தோட வானர் சேனையோட இது வந்து இன்ஸ்கிரிப்ஷன் ரெஃபரன்ஸ் இருக்கு, ஸ்கல்ப்சரல் ரெஃபரன்ஸும் இருக்கு. இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அக்ராஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாத்தீங்கன்னா நரேட்டிவ் ஸ்டோரி போர்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவங்களுக்கு வந்து அந்த கதை சொல்லும் சிற்பங்கள், சிற்ப கோர்வைகள் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்திருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறது ஜஸ்ட் ஒரு சாம்பிளா நான் அங்கோர் காட்டுறேன். கிரேட்டர் அங்கோர் காம்ப்ளெக்ஸ், அங்கோர்ல வந்து லெசர் அங்கோர், கிரேட்டர் அங்கோர்னு 2 இருக்கு. கிரேட்டர் அங்கோர் காம்ப்ளெக்ஸ்ல பப்புவான்றது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. பப்புவான்ல வந்து கிருஷ்ணலீலை பேனல், இதுல வந்து மத்ததெல்லாம் நிறைய வாட்டி பார்த்திருப்போம், பட் நீங்க மிஸ் பண்ற ஒரு இது காட்டுறேன் உங்களுக்கு. சாரி, ஸோ இங்க வந்து
வாலி சுக்ரீவன் வதம், அவங்க 2 பேரும் சண்டை, இது நிறைய இடத்துல பார்த்திருப்போம். ஸோ லெட்ஸ் சி கம்போடியா. ஓகே, இது வந்து பண்டி செராய். இது அகெயின் இட்ஸ் அ ஜுவல் ஆஃப் அ டெம்பிள் இன் கம்போடியா. இது வந்து காண்டவ தகனம் அப்படின்ற ஒரு எபிசோட். இந்த காண்டவ தகனம் வந்து நம்ம இந்தியாவிலேயே எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அதாவது அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அக்னி கிட்ட ஒரு வரம் வாங்கி, இது அக்னி, இந்த பக்கம் அர்ஜுனன், இந்த பக்கம் கிருஷ்ணர் கையில சக்கரத்தோட இந்த காண்டவ தகனம் அப்படின்ற ஒரு காண்டவ ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒரு ஃபுல் எரிக்க போறாங்க. அதுல இருக்கவங்களுக்கு வந்து இந்திரன் ஃப்ரெண்டு, அதனால அவர் மழையை அனுப்பிச்சு தடுக்க பாக்குறாரு. ஸோ அவர் மழை பெய்யறத தடுக்கணும். அதனால அக்னி பகவான்கிட்ட கிருஷ்ணருக்கு வந்து கெட்ஸ் பாட்டம்லெஸ் கியூர், அதாவது எத்தனை அம்பு எடுத்தாலும் குறையாத அம்பு கியூர். அதை வச்சு அர்ஜுனன் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் அ ரூஃப் ஆஃப் ஆரோஸ். ஸோ இதுதான் அந்த வனம், காண்டவ வனம். அதுக்கு மேல ஒரு எதுவுமே தப்பிச்சு போகாத முடிக்கும், மேலே மழை கீழே வராத முடிக்கும் ஒரு அம்பு கூரை அமைச்சு இந்திரன் வருணன் வந்து இந்த தீ அணைக்க அனுப்புற தண்ணி வந்து மழை தண்ணி அப்படியே ஒரு ரிவர் மாதிரி தடுத்து நிறுத்துறான். ஸோ இந்த மாதிரி அகெயின் கம்போடியா பத்தி பேசும்போது we will see this in more detail in another session. But what is interesting is இந்த அளவுக்கு அவங்க வந்து நம்மளோட புராணங்களை உள்வாங்கி கொண்டு அதை சிற்ப கோர்வையா காமிச்சிருக்காங்க. இன்னொரு கேள்வி வந்து ஸ்கீமா ஆஃப் டேட்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களுக்கு. ஸோ நீங்க பாக்குற புட் த டேட்ஸ் ஆஃப் தீஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அகைன் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்க பாக்குறது வந்து பிரெஞ்சுல இருக்கிறதுனால ஆங்கிலம் கொஞ்சம் தான் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. அவங்க யூஸ் பண்ற டேட் வந்து சக ஆண்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி த சேம் டேட்டிங். நம்ம ஊர்ல எப்படி சக ஆண்டு வச்சு டேட் பண்றோமோ அதே ஆண்டு தான் அவங்களும் யூஸ் பண்றாங்க. அவங்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆல்சோ ஃபாலோ சக ஆண்டு. சாம் ஸ்கிரிப்ட், இது வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன். இது வந்து ஐராவத மாதன் சாரோட புக் ஏர்லி இந்தியன் எபிகிராஃபில எடுத்தது. சாம் ஸ்கிரிப்ட் வந்து பல்லவ கிரந்தம். பட் ஆனா 4ஆம் நூற்றாண்டுல பல்லவர்களே இன்னும் தமிழ்நாட்டுல கால் ஊன்றாத போது should we call this பல்லவ கிரந்தா, இது வந்து பல்லவ கிரந்தம் சொல்லணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அகெயின் சம்திங் அவுட் ஆஃப் சிலபஸ் ஃபார் டுடே. ஸோ அகெயின் பாப்புலர் மோட்டிவ்ஸ் அவங்க இப்போ எப்படி ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது கோவர்தனகிரி ஏர்லி ஸ்கல்ப்சர் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு ட்ராக்கியூன்னு சொல்லிட்டு. இது வந்து திருப்பி நான் அங்கோரையும் சாமியும் கம்பேர் பண்றேன்னா ரெண்டும் பக்கத்துல இருந்தாலும் நிறைய பேரல்ஸ். 8ஆம் நூற்றாண்டு 802 தான் கெமேர் சிவிலைசேஷன் ஸ்டார்ட்ஸ். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 350 ஆண்டுகள் சாம் ஆல்ரெடி தேர். ஸோ ஏர்லி இந்த குயிலன் மானுமெண்ட்ஸ் சொல்லுவாங்க அங்கோர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வாஸ் இன்ஸ்பயர்ட் பை சாம் அப்படிதான் சொல்லணும். ஸோ நான் காட்ட வேண்டிய பப்புவான் பேனல் இதுதான். இதை பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகளை கம்சன் கோலும் காட்சி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்லயே நம்ம பார்க்காத நிறைய காட்சிகள் இட் இஸ் ஷோன் இன் அக்ராஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. சரி, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த இது வந்து அகெயின் லிங்க திருமேனி நம்ம ஊர் மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியனைஸ் ஆகுது. ஸோ 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுல கிட்டத்தட்ட நம்ம லிங்க திருமேனி மாதிரி இருந்தது. இட் லேட்டர் பிகம்ஸ் வெரி வெரி ஸ்டைலிஸ்டிக் சாம். ஸோ இங்கதான் பாத்தீங்கன்னா திஸ் பிகம்ஸ் த சாம் ஸ்டாண்டர்ட். நீங்க இங்க பாக்குற சின்ன முகலிங்க ஒரு சின்ன முகம் இங்க வந்துடும். ஸோ திஸ் பிகம்ஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப்டர் தட். ஸோ வெறும் சிவலிங்கமா இருந்தது. ஸ்லோலி இட் ஸ்டார்ட்ஸ் பிகமிங் சாம் முகலிங்கம். அதுக்கப்புறம் அந்த முகம் வந்து நல்லாவே ப்ரொனவுன்ஸ்டா வெளியே வர மாதிரி ஆகுது. ஸோ தெர் இஸ் ஒன் வெர்ஷன் வேர் த சிவா. இதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சில்வர்ல மூடி மாதிரி போடுறாங்க சிவமுகம். அது வந்து முகலிங்கத்துக்கு ஒரு கவசம் மாதிரி வருது, வெள்ளி கவசம் மாதிரி வருது. ஸோ இது வந்து சதர்ன் சைட்ல இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லாங் கிரவுன் வச்சு சிவலிங்கம் வெரி வெரி காமன்லி சீன். ஸோ இதுதான் அந்த கோல்டு அண்ட் சில்வர். இது வந்து they will put it on top of the projection. இவர் வந்து வெரி யூனிக் முகலிங்கம். இது ஆக்சுவலா அந்த சைட்டுக்கு நம்ம போய் பார்ப்போம். அப்போ வந்து உங்களுக்கு இவரோட இந்த குறுந்தாடி சிவனை பத்தி இன்னும் டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம் யாருன்னு. மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ இஸ் விஷ்ணு டெபிக்ஷன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சிவன் தான் நிறைய இருக்கு அப்படின்னு. பட் அர்லியஸ்ட் விஷ்ணு வெர்ஷன்ஸ் நம்ம ஊர்லயே இந்த டைம்ல உங்களுக்கு இவ்வளவு டீடைல் கிடையாது. 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல பியூட்டிஃபுல் விஷ்ணு. அதுவும் எப்படின்னா பிரயோக சக்கரம். நீங்க let's see if I can show you in நீங்க பாத்தீங்கன்னா பிரயோக சக்கரம், சங்கு, 2 சைட்லயும் இட்ஸ் ஸ்டோன் ஸ்கல்ப்சர். இதுல நீங்க பாக்குறது அவர் அந்த சங்க பிடிச்சிட்டு இருக்கிறதே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த கையில சக்கரத்தை இப்படி பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க.
இது வந்து பிரான்ஸ். அகெயின் தே ஹேட் ஏர்லி பிரான்சஸ், அகெயின் ஹோல்டிங் த காயின். இந்த கையில டிஸ்கஸ் வச்சிருப்பாங்க, பிரயோக சக்கரம் இருந்திருக்கும், உடஞ்சு போச்சு. ஸோ இது வந்து 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுல விஷ்ணு விக்கிரகங்கள். சைன பெருமாள் இவர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பாப்புலர். ஒரு 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு யூ சி அ லாட் ஆஃப் தீஸ் டெபிக்ஷன்ஸ். பட் அதுல ஒரு சின்ன ஒரு காமெடி எலிமெண்ட்டும் வச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா நாபிஜா அப்படின்னா பிரம்மா வந்து லோட்டஸ்ல இங்க இருந்திருக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேல பிரம்மா உட்காந்துட்டு இருப்பாரு. அவரோட வெயிட் தாங்காம அந்த ஸ்டாக் வளர்ந்துருக்குன்னு சொல்லி இவங்க 2 பேரும் அதை பிடிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ தேர் இஸ் a little bit of comedy in it. இந்த ஸ்கெட்ச்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதை தூக்கி பிடிக்கிற மாதிரி. ஸோ இது ஸ்லைட் சட்டில் ஹியூமர் அமங் தெம். இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து இன்னொரு சைட் ஆஃப் மிசோன் E1. E1 எல்லாம் இப்ப பார்க்க வேணா, நம்ம லேட்டர் when you go to மிசோன் we will understand what this E1 is. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு விஷ்ணுவே கையில பிடிச்சிட்டு இருப்பார். அந்த தாமரையோட தண்டை ஸ்ட்ரெயிட்டா பிடிக்கிறதுக்கு விஷ்ணுவே பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் காமெடியா they do that. இது ஆக்சுவலி it was found, it is now in the Da Nang Museum of Sculpture in Central Vietnam. Again, I'm coming to the frame for the size. இவ்வளவு மிகவும் அழகான இதெல்லாம் வந்து டோர் லிண்டல். என்னென்ன உள்ள லிண்டல்ஸ் பார்ப்போம். இவங்க வந்து ஏர்லி சாம் மகிஷாசுரமர்தினி. ஸோ நீங்க யூ கேன் ஆக்சுவலி சி த நம்ம அறுக்கப்பட்ட மகிஷனோட தலை இங்க இருக்கு. ஜஸ்ட் டு கம்பேர், இது வந்து பனமலையில இருக்கிற மகிஷா துர்கை, பிரம்மபுரீஸ்வரர். ஏர்லியிலேருந்து லேட்டர் இது வந்து நம்ம சாம் மகிஷாசுரமர்தினி. யூ வில் see this temple again. கொஞ்சம் ஆர்டிஸ்டிக், பிகம்ஸ் டிஃப்ரெண்ட். ரைட் சைடில் நீங்க பார்க்கறது இந்தோனேஷியால இருக்க மகிஷாசுரமர்தினி. இது பாதாமி. ஸோ அகெயின் திஸ் இஸ் இன் இந்தோனேஷியா, வெரி வெரி ஃபேமஸ். நீங்க போய் ஜகார்ட்டா மியூசியம் பாத்தீங்கன்னா, நேஷனல் மியூசியம் இன் ஜகார்ட்டா, கிட்டத்தட்ட ஒரு 60 மகிஷாசுரமர்தினி சிலைகள் இருக்கும். வெறும் அவங்க இது எதுக்கு நான் இதெல்லாம் காட்டுறேன்னா, நம்மளோட வெறும் சிவன் விஷ்ணு மட்டும் இல்ல, சூர்யா, சந்திரன், பிள்ளையார், அதுவும் வெரி ஏர்லி பிள்ளையார், 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு பிள்ளையார், அதுவும் ரொம்ப அழகான பிள்ளையார்கள். கஜலட்சுமி. இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உருவம். இது வந்து மோஸ்ட்லி ஷுட் ஹவ் பீன் ராவண அனுகிரக மூர்த்தி பேனல். அது பாத்தீங்கன்னா உமா வந்து ஜம்ப் பண்ணி அவங்க மடியில உட்காந்துருக்கிறது. லேட்டர் போய் பார்ப்போம் அது என்னன்னு. சிவன் பேனல் அவங்களோட ட்ரெஷர்னு வியட்நாம் சாம்ல ட்ரெஷர்னா இந்த தேவி தான் சொல்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஈஜிப்டோட நெஃப்ரெட்டி பஸ்ட் மாதிரி. இட்ஸ் கரண்ட்லி இன் பெர்லின். ஈஜிப்ட் இஸ் ட்ரைங் டு கெட் திஸ் பேக். பட் நீங்க பாக்குறது இட்ஸ் இன் Da Nang Museum of Sculpture. வெரி பியூட்டிஃபுல், ஆல்மோஸ்ட் லைக் அ பாலிஷ் டெபிக்ஷன். அதுல என்னன்னா, நார்மலா கன்சர்ட்ஸ் பாத்தீங்கன்னா தலை கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி தான் வடிப்பாங்க, ஒரு பவ்யம், ஒரு வெக்க மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு தலை அப்படி லைட்டா அப்படி தூக்கி பிடிச்சிருக்கும். ஸோ இட் கிவ்ஸ் ரேதர் அந்த ஒரு சின்ன லிஃப்ட் தான். இட் கிவ்ஸ் யூ ஒரு ரீகல், ஒரு குவீன் அந்த மாதிரி. இட் கிவ்ஸ் யூ அ ப்ரொஜெக்ஷன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த தலை அப்படி நேரா பாக்குறது, கீழே குனியாம அப்படி நேரா பாக்குறது. இட்ஸ் அகெயின் அ மாஸ்டர் பீஸ் ஆஃப் சாம் ஆர்ட். பலராமர் 14ஆம் நூற்றாண்டு. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்துருது. இதை தவிர டான்சர்ஸ், அவங்க வந்து டான்சர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் அகெயின் ரொம்ப ஃபேமஸ். இங்க பாத்தீங்கன்னா ஒரு வீணாதாரர், ரொம்ப அழகான டான்சர்ஸ். கோர்ட் மியூசிக், இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் ராஜா உட்காந்துட்டு இருக்காரு, அவரு கூட எல்லாம் கொம்புல இருந்து எல்லாம் அடிச்சு டான்சர்ஸ், கீழே வந்து மிருதங்கம் வாசிக்கிறவங்க, கொம்பு ஊதுறாரு. ஸோ ஒரு ஃபுல் ரெட்டிங். இதை டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரொசஷன் மாதிரி நம்ம எடுக்கலாம். ஸோ வி ஜஸ்ட் காட் அ ப்ரிவியூ ஆஃப் த, இப்போ நம்ம பார்த்தது சிற்பனோட ஒரு கோர்வை. இப்போ மெயின் சைட்ஸ் போவோம். இதுதான் ரொம்ப கஷ்டமான புரிதல். ஏன்னா நம்ம ஒரு மாதிரி ஒரு கோவில் ஒரு ராஜா அப்படி இல்லை. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கோவில் ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட கட்டையில கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அத செங்கல் மாதிரி இருக்கு. செங்கலுக்கு அப்புறம் கல் நிறைய மாறல. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா காவிரி கரையில நிறைய செங்கல் கற்றளிகள் கருங்கல் கற்றளிகா மாற்றப்பட்டன. இங்க மாறல. அப்படியே அந்த ஒரு டைம் ஃப்ரீஸ் மாதிரி கருங்கல், அதாவது டெரக்கோட்டா டெம்பிள்ஸோட நின்றுச்சு அந்த ஃபேஸ். அதே மாதிரி ஒரு ராஜா வந்து ஒரு கோயில் கட்டினானா, அவருக்கு அடுத்த ஒரு பையன் வந்து அந்த கோயிலை பெருசாக்காம அது பக்கத்துல இன்னொரு கோயில், அது பக்கத்துல இன்னொரு கோயில். ஸோ
இவங்களோடது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பிள்ஸ் பிகம் அ காம்ப்ளெக்ஸ். நம்ம நாயக்கரோ இல்ல விஜயநகரா மாதிரி கோயிலை பெருசுப்படுத்தாம கோயில் பக்கத்துல நிறைய கோயில் கட்டுறாங்க. ஸோ அதனால நம்ம டேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சைட்ல போனோம்னா ஒரே சைட்ல ஒரு 4 கோயில் வில் பி டிஃப்ரெண்ட் ஒன் ஆஃப்டர் த அதர். ஸோ த சைட் வைஸ் பார்க்கறத விட ப்ராவின்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு 8ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு இந்த மாதிரி ஒரு இருக்கும். நிறைய இடங்கள் இருக்கு. நம்ம ஜஸ்ட் ஷோ யூ அபவுட் 5 ஆஃப் த மெயின் குரூப்ஸ். ஸோ இதெல்லாம் தான் மெயின் குரூப்ஸ் that we are going to see. I don't know if this is very visible. Okay, I think we better go into that. இதுதான் ஒரு ரம்யமான ஒரு டிரைவ். கடற்கரையை ஒட்டியே டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது யூ வில் சி இந்த மாதிரி ஒரு மலை பிரதேசம். ஸோ அவங்களோட அந்த இது வந்து ரொம்ப அழகான ஒரு இடம். இன்னைக்கு வந்து இட் இஸ் அ ரிசார்ட் டவுன் அப்படி இருக்கும். இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆல் யூ வில் ஃபைண்ட் ரஷ்யன் டூரிஸ்ட். இந்த நாட்சாங் அப்படின்ற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா சில தெருக்கள்ல ஹோட்டல்ல வந்து ஒன்லி ஃபார் ரஷ்யன்ஸ். நம்ம போய் ரூம் கேட்டா கூட கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க ரஷ்யன்ஸ் டூரிஸ்ட் டைவர்ஸ் எல்லாமே அவங்களோட சுத்தி காட்டுறது எல்லாமே ரஷ்யன் மொழியில இருக்கு. போர்டு எல்லாமே ரஷ்யன்ல இருக்கு. ஸோ இந்த நச்சாங் அப்படிங்கிறது நிறைய கோல்ஃப் கோர்ஸ், கோல்ஃப் ரிசார்ட்ஸ், சைனீஸ் அண்ட் ரஷ்யன் இந்த இடம். இந்த இடத்துல இப்படி ஒரு பஸ்லிங் சிட்டி, நம்ம எல்லாம் நினைப்போம் வியட்நாம்ல ஏதோ ஒரு குக்கிராமம் அப்படி இல்லை. இந்த பஸ்லிங் சிட்டிக்கு நடுவுல is one of the main sites of one of the clans, போனகர். 7ஆம் நூற்றாண்டுலேருந்து இது வந்து கண்டினியூஸ் ஆக்குபேஷன் சீட் ஆஃப், அதாவது அவங்களோட ஆட்சி இடமா இருந்தது போனகர். இப்ப நீங்க பாக்குறது வந்து 10ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8ஆம் நூற்றாண்டுலேருந்து மாடிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்கு. ஆனா இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு வீக்கெண்ட் எல்லாரும் ஃபேமிலிஸோட ஒரு அவுட்டிங் மாதிரி டூரிஸ்ட் இடம் ஆயிருச்சு. இருந்தாலும் எனக்கு மிகவும் பிடித்த அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இப்போ இது வந்து ஒரு அவங்களோட கோயில்ல வந்து 2 விதமா இருக்கு. சில்ன்ற குன்றுகள், அதாவது டெம்பிள் மவுண்ட் அப்படின்ற மாதிரி அவங்களோட நிறைய கோயில்கள் சின்ன குன்றுகளுக்கு மேல இருக்கு. பட் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா சிலது வந்து கட்டாந்தரையிலையும் இருக்கு. பட் ரொம்ப நல்லா ப்ரிசர்வ் ஆனது எல்லாமே இந்த சின்ன மலை குன்று, மலைன்னு சொல்ல முடியாது, குன்றுல இருக்கிறது. இந்த குன்றுல இருக்கிற கோயில்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோயில் போனகர். அது ஏறி போகும்போது இந்த ஒரு பயங்கர சைஸ் தூண்கள், இங்க வந்து ஒரு அழகான ஒரு மண்டபம் இருந்திருக்கணும். அந்த கூரையெல்லாம் இடிஞ்சு போச்சு. நீங்க பாக்குறது இது வந்து செங்கல்ல தூண் சைஸ் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆள் 5 ஆள் இருக்கிற ஹைட்டு தூண்கள். அதெல்லாம் ஜஸ்ட் த ஓல்ட் போட்டோகிராஃப்ஸ் ஃபார் யூ டு சி. ஸோ நம்ம இப்படி இறங்கி போகும்போது திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் காரிடார். இப்போ மகா மண்டபம்னு எடுத்துக்கலாம். பட் அதுலயே ஒரு மலை. ஸோ ஒரு 10 படி ஏறினப்புறம் இந்த ஹால் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் யூ ஹாவ் another ஸ்டெப் தட் யூ கோ அப். ஸோ அதுக்கப்புறம் ஒரு படி. அந்த படிக்கு மேல நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்டோல அமேசிங் டெம்பிள், அதாவது ஒரு குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ், ஒரு அந்த டெரகோட்டா கலருக்கே, அந்த செங்கலுக்குன்னே ஒரு கலருக்கே ஒரு அழகு. அந்த செங்கல்ல இவ்வளவு ஹைட் கட்ட முடியுமா? இது கிட்டத்தட்ட 25 மீட்டர் ஹைட் இந்த கோயில். அதுல வந்து சென்டர். ஸோ நீங்க இப்படி பாக்குறது இந்த இடம் பார்க்க போறீங்க. இந்த இடத்துல யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் டெய்டி ஆஃப் மைஷாசுரம். இதுதான் நம்ம முதல்ல பார்த்தா மைஷாசுரம் மர்தினி. இதுதான் லிண்டல். ஸோ இவங்க வந்து கற்கோயில். இந்த கற்கோயில் வந்து இந்த என்ட்ரன்ஸ் டோர் ஜாம் வந்து கருங்கல்ல வைக்கிறாங்க. இது ஃபுல்லா இன்ஸ்கிரிப்ஷன். இது உள்ள 2 சைடு இன்ஸ்கிரிப்ஷன். லிண்டல் இஸ் ஆல்சோ ஒரு கல், அதுக்கப்புறம் செங்கல். ஸோ இதுதான் அவங்களோட கிளாசிக் எக்ஸாம்பிள். நீங்க எந்த கோயில் போனாலும் இப்படிதான் இருக்கும். இதுக்குள்ள இருந்த சிவலிங்கம் வேற மியூசியம், ஹனாய் மியூசியம்ல இருக்கு. பட் இப்போ வந்து அவங்க வர்ஷிப் பண்றது பகவதி. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த போனகரோட ஃபர்ஸ்ட் குவீன் வந்து ஒரு லெஜெண்ட். அவங்க வந்து சொன்ன மாதிரி சைனாக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு அங்க ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்க கணவர் அங்க விட்டுட்டு திரும்பி இங்க வராங்க. அதுக்கப்புறம் சண்டை நடக்குது அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க கதை. ஸோ நீங்க இங்க show you what this is. ஸோ இந்த இடம், அதுக்கப்புறம் ஸோ இப்படி ஏறி போறோம். இந்த இடத்துல மெயின் ஷ்ரைன். இது பக்கத்துல there is another ஷ்ரைன், அதுக்கப்புறம் இன்னொரு ஷ்ரைன்.
ஸோ இதோட பேக் வியூ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பாக்குறது பின்னாடி வியூ. ஸோ இதுதான் அந்த மெயின் ஷ்ரைன், இது பக்கத்து ஷ்ரைன், இந்த சைடு இருக்கிறது பக்கத்து ஷ்ரைன். ஸோ அங்கேருந்து எடுக்கப்பட்ட சிவலிங்கம் இப்போ ஹனாய் மியூசியம்ல இருக்கு. ஸோ யூ கேன் ஆக்சுவலி சி தட் தே ரிமூவ்ட் த சிவலிங்கம் யோனியோட இங்கே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் அந்த டோர் ஜாம்ல இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ ரொம்ப அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லைன் அடிச்ச மாதிரியே இருக்கும், ரொம்ப அழகாக வெட்டியிருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த கோவில்ல இந்த போனகர் ரூலர்ஸ் அவங்களுக்கும் ஒரு பெரிய போர் நடந்திருக்கு. அந்த டைம்ல ஒரு ரெய்டர்ஸ் வந்து இந்த கோயிலை திவசம் பண்ணியிருக்காங்க. இங்க இருந்த சிலையை திருடிட்டு போயிருக்காங்க. அதுக்கோசரம் அடுத்த வர ராஜா தங்கத்துல சிலை செஞ்சு வச்சிருக்காங்கன்ற குறிப்பு இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நியூ ஸ்டாச்சு ஆஃப் பகவதி ரீப்ளேசிங் த மிஸ்ஸிங் ஒன், அதாவது கடல் கொள்ளையர்கள் வந்து இந்த சிலையை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்களோட லோக்கல் லெஜெண்ட். அதுக்கப்புறம் அவங்களோடது வந்து இந்த ராஜா வந்து புதுசா ஒரு சிலை தங்கத்தாலேயே பண்ணி கிட்டத்தட்ட 918 காமன் எரா இந்த உமா பகவதி ஒரு உமாவுக்கு he made a replacement statue in goldன்ற ரெஃபரன்ஸ் இருக்கு. அதான் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப அழகான இன்ஸ்கிரிப்ஷன். அவரோட சிலை திருட்டுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்த ஒரு இதுனால ஒரு சின்ன குறிப்பை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் ரூயின்ட் ஸ்டேட். இப்போ வந்து நிறைய ரெனோவேஷன் நீங்க பாக்குறது வந்து மேலெல்லாம் நிறைய ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா பண்ணியிருக்காங்க. சில இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் எனிவே நம்ம பார்ப்போம். அந்த மெயின் திங் ஐ வாண்ட் டு see is the height. பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ல இருக்கு. ஸோ இந்த ஹைட் டெரகோட்டா டெம்பிள்ஸ் அந்த ஒரு எட்ஜ்லயும் கார்னிஷ் நிஷ் எவ்ரி திங் இஸ் தேர். ஸோ வில் கோ இன் டு மோர் டீடைல் வென் வி டூ தட். ஸோ இதுதான் இந்த செகண்ட் டவர். இந்த செகண்ட் டவருக்குள்ள நந்தி ஓட ஹியூமன் ஃபார்ம் இருக்கு. அதுக்கப்புறம் அங்கேயும் இந்த லிங்கா ஹஸ் பீன் ரீப்ளேஸ். இந்த லிங்கம் வந்து ரொம்ப யூனிக் லிங்கமா இருக்கு. அகெயின் அந்த உரோஜா லைன் இஸ் தேர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டெபிக்ஷன்லாம் அவங்க பண்ணி, இது வந்து ஒரிஜினல் லிங்கம் கிடையாது. நிறைய பேர் பெரிய கோயில் உள்ளே இருந்து பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் த விமானம் ஃப்ரம் த இன்சைட். ஸோ இப்படிதான் நம்ம ஊர் கோயில் மாதிரியே தான் இருக்கு பார்க்கறதுக்கு, நாட் மச் டிஃப்ரெண்ட். இது தேர்ட் ஷ்ரைன் வேர் யூ சி ஒரு முகம் மாதிரி வச்ச ஒரு லிங்கம், முகலிங்கம். கீழே வந்து இன்னொரு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கம் ரொம்ப பியூட்டிஃபுல் சிவலிங்கம். இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து லோக்கல்ஸ் வந்து இங்க சமணம் போட்டு ப்ரே பண்ணிட்டு தியானத்துல இருந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஒரு சாமி மேல ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி a shrine under worship. This is the tallest tower, 25 meters நான் சொன்ன மாதிரி. the entire set. இதுல வந்து சில இவங்களோட வெரி யூனிக் கான்செப்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரிக் ஸ்ட்ரக்சர்லயே டிசைன். இங்க பாத்தீங்கன்னா இந்திரன் யானை மேல இருக்கிற சிலை. அகைன் நான் உள்ள வருது ஜஸ்ட் டு ஷோ யூ த ஸ்கேல். ஸோ இதுதான் அந்த இந்திரனோட சிலை ஒரு பக்கம் இருக்கு. அடுத்தது போஷானோ டவர் 245 சொல்லிட்டு இதுவும் ஒரு டெரகோட்டா டவர். இந்த இது வந்து ஒரு இதுவும் ஒரு மலை மேல இருக்கிற ஒரு குரூப். இந்த மலை மேல இருக்கிறது இப்போ ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறது ஒன் ஆஃப் த டவர்ஸ் தட் இஸ் பீங் ரெனோவேட்டட், பீங் அண்டர் ப்ராசஸ் ஆஃப் ரெனோவேஷன். எதுக்கு இதை காட்டுறேன் அப்படின்னாக்கா இதுக்குள்ள இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் சிவலிங்கம் மாதிரியே இருக்கு. ஓகே, ஐ திங்க் வி கவர்ட் இட். இவங்க வந்து ரொம்ப நம்மளோட கடவுள்களை வந்து கீழே ஒரு மேட் போட்டு பக்கத்து ஊதுட்டு ஏற்றி ரொம்ப அவங்களுக்கு தெரியலனாலும் அட்லீஸ்ட் தே ரெஸ்பெக்ட் நம்மளோட கடவுள்கள். உள்ளேருந்து பார்க்குற வியூ. இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ். ஐ திங்க் ஐ ஷோ யூ. இப்போ நிறைய பேர் நம்ம ஊர்ல பிரிக் டெம்பிள்ஸ் ஆர் நாட் ஷுர் நீங்க எத்தனை பேர் நம்ம ஊர் செங்கல் கோயில் பார்த்துருப்பீங்கன்னு. நம்ம ஊர் இப்போ இருக்கிற செங்கல் மாதிரி ரெக்டாங்குலரா இருக்காது, ஸ்கொயரிஷா இருக்கும். இன்னொரு இடத்துல நான் இன்னும் க்ளோஸ் அப் எடுத்திருக்கேன், காட்டுறேன். அந்த ஸ்கொயர் பிரிக்ஸ் ஆர் தேர் இன் சாம் as well. ஸோ அந்த ஸ்கொயரிஷ் பிரிக்ஸ் அப்புறம் பார்ப்போம். This is one of the towers that has been successfully let's say renovated or conserved. நல்லா பண்ணிருக்காங்க. பட் இது வந்து should ruins be like that or should they be renovated அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பட் இம்ப்ரெசிவ் ரெனோவேஷன். ரொம்ப நம்ம ஊர் மாதிரி சொதப்பல, கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்டில் நாட் டேக்கன் அப். ஸோ இந்த 3 டவர் இருக்குங்க.
இது வந்து 10ஆம் நூற்றாண்டு காலம் வந்து 8ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டுல அகைன் ரஃப்லி அரௌண்ட் 22 meters ஹை. இதுக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரிஜினல் லிங்காஸ் இஸ் ஸ்டில் தேர். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரீனிஷ், நம்ம ஊர்ல எமரால்ட் லிங்கம்னு சொல்றாங்களே, எமரால்ட்லாம் கிடையாது, இது கல்லிலேயே கருங்கல்லையே ஒரு பச்சைக்கல் டைப் தான் இங்க இருக்கிறது. ஸோ இதுவும் வந்து ஒரு மலை. ஸோ இப்போ இந்த முதல் 2 பார்த்துருக்கோம், 2மே குன்றுகள் மேல இருக்கும் கோயில்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது ஹோலாய் டவர்ஸ். ஹோலாய் வந்து ஒரு பிளெயின், ஒரு ரோட்டு பக்கத்துல வெறும் ஒரு கட்டாந்தரையில இருக்கிற மாதிரி இருக்கிற 2 டவர். அகெயின் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 மீட்டர் ஹைட்டு. ஒரு ஜஸ்ட் பட் இட்ஸ் வெல் ப்ரொடெக்டட். தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் இட். பட் நடுவில் கொஞ்சம் கால் இட் வாஸ் நாட் ப்ரொடெக்டட். உள்ளுக்குள்ள என்ன ஷைனும் எதுவும் இல்லை, சாமி இல்லை. இப்போ அதை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெரி பிக் சைஸ் நீங்க பாக்குறது, பட் வெரி ஆர்டிஸ்டிக். அந்த கல்லையே அவங்க டிசைன் பண்றது வந்து ரொம்ப ப்ளீசிங் டு த ஐ. ஸோ திஸ் இஸ் த வெரி வெரி ஸ்டைலிஸ்டிக் ஆஃப் த சாம். நான் கேட்ட அந்த ஸ்கொயர் பிரிக்ஸ். ஸோ இதுதான் நான் சொன்னது, நம்ம செங்கல் வந்து இந்த மாதிரி செங்கல்கள் நம்ம ஊர்லயும் நீங்க சப்போஸ் வேற லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, பூங்கொழி சைடு இருந்தது, அந்த சைடு போனீங்கன்னா நாகப்பட்டினம் சைடுல யூ கேன் ஃபைண்ட் இட். So Holai is slightly dated earlier, 8ஆம் நூற்றாண்டு. இங்கதான் this is Parmentier sketch. So இது வந்து எதுக்கு நான் பர்மாண்டியரோட sketch கொண்டு வரேன்னா, it is going to be more important when we start looking at, நம்ம பார்க்கறது வந்து நிறைய இடத்துல இடிஞ்சு போன கோயில்கள்ல பர்மாண்டியர் கிட்டத்தட்ட பார்க்கும் முறை. ஸோ திஸ் இஸ் இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த படம். இது பர்மாண்டியர் 1902ல வரைந்த கோட்டோவியம். கிட்டத்தட்ட அதே மாதிரி வரைந்து இருக்கிறதுனால we can use his reference very useful for us. நம்மளுக்கு வந்து பர்மாண்டியரோட ஸ்கெட்ச் வந்து இங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாம்ட் அவுட்டா இருக்கும். ஸோ அங்கெல்லாம் we can use it. ஃபோடாம் இஸ் another set of towers. நிறைய இடத்துல இடிஞ்சு போச்சு. ஹோலாய், பங்கான், இதெல்லாம் வந்து சிங்கிள் டவர்ஸ். இது வந்து அகெயின் மேல வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்ததுனால we go and take the Parmentier reference. பர்மாண்டியர் பாருங்க ரொம்ப அழகா அந்த டவர் மேல வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பினிஷ் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இது பங்கான் உள்ள இந்த வியூ பாருங்க. ஸோ நம்ம ஊர் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அவர் ஊர் கோவில். இட்ஸ் an octagonal base going up to a spherical one. இதை வந்து டாப் டாய் இஸ் அகெயின் இது இருக்கிறது சிவலிங்கம் இஸ் லேட்டர் 11ஆம் நூற்றாண்டு சிவலிங்கம். இது வரைக்கும் பார்த்ததுல இப்ப அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், போக்லாங்கிராய் அப்படிங்கிற ஒரு சைட். இது வந்து இந்த ப்ளூ கலர் பார்த்தோன்னே எனக்கு ஏஎஸ்ஏ போர்டு தான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஊர் போர்டு மாதிரி துருப்பிடிக்காம அங்க நல்லாவே போர்டு வச்சிருக்காங்க. டிக்கெட் ப்ரைஸும் கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா ஒரு 50 cents US டாலர் தான். ஃபாரினருக்கும் லோக்கலுக்குலாம் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, எல்லாரும் பே பண்றாங்க. அது இல்லாம அந்த மான்யூமெண்ட்டுக்கு அவங்க வைக்கிற போர்டு ரொம்ப, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பாதி இடத்துல அந்த போர்டே இருக்காது, என்னன்னே படிக்க முடியாது. ஸோ அவங்க ரொம்ப அழகா அந்த ஃபுல் ஹிஸ்டாரிக் ரெஃபரன்ஸை குறிப்பா ஒரு அவங்களே ஒரு ஸ்டைல் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு மேனிகர்ட் லான். இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா ஃபுல்லா மெயின்டைன் பண்ணி, இதுதான் அந்த சின்ன மலை. எதுக்கு இது காட்டுறேன்னா, அந்த சின்ன குன்று, அந்த குன்றுக்கு மேல இந்த குரூப் ஆஃப் போகலாங்கிராய். இதுவும் வந்து 11ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு கண்டினியூஸா ஒர்க் நடந்திருக்கு. இது வந்து இப்படி நம்ம மலை ஏறி போற ரூட். இது நான் போகும்போது மரம்லாம் பெருசாச்சு, அதனால பழைய போட்டோ ஒன்று காட்டும். ஸோ இப்படி இருக்கிறது. இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு தர்மாது ரதம் மாதிரி இருக்கும் பேரல் வால்ட். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கோ நியர் அண்ட் சி, கிட்ட போய் பார்ப்போம். இந்த இடம் வந்து ரொம்ப ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது இங்க வந்து ரொம்ப ஆக்டிவிட்டி. பட் லக்கி ஒரு குண்டும் தாக்கல. நீங்க இந்த ஒரு கோவில் வந்து தற்செயலாக தப்பி விட்டது. இது வந்து அகெயின் பர்மாண்டியரோட ஸ்கெட்ச் அவர் வரைஞ்சது. இன்னைக்கு அப்படி இருக்குன்றதுக்கு ஒரு ஜஸ்ட் டு ஷோ பர்மாண்டியர் ஸ்கெட்ச் வந்து எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காட்சி. ரொம்ப அருமையான இடம். நீங்க பாக்குறது ஃபர்ஸ்ட் விமானம். அந்த விமானம் அப்படி நடந்து வரும்போது இந்த இடத்துலதான் அந்த பேரல் வால்ட் வரும். அடுத்தது இந்த என்ட்ரன்ஸ். ஸோ லெட்ஸ் சி, திஸ் இஸ் இந்த இடம் நீங்க பாக்குறது 2வது, இது 3. ஸோ தீஸ் ஆர் தி 3 மெயின் டவர்ஸ். 3வது டவர் ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச், நம்ம வாயில் கோபுரம் மாதிரி. ஸோ திஸ் டெக்னிக்கலி திஸ் இஸ் த கோபுரம்.
இந்த இடத்துல ஒரு முக மண்டபம் இருந்திருக்கணும், அது இடிஞ்சு போனது. இதுதான் மெயின் கோவில். இந்த மெயின் கோவில் பாத்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி டோர் ஜாம் வந்து கருங்கல், அதுக்கப்புறம் லிண்டல். இந்த லிண்டல் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டெபிக்ஷன் ஹியர். கிட்ட போய் பார்ப்போம். நடராஜ வடிவம், நட்டேசர் வடிவம், சிவன் ராம்பஸ் ஆல்மோஸ்ட் அத்துர் தாண்டவம் ஆடுற மாதிரி ஒரு போஸ். இந்த இதோட சைஸ் எவ்வளோன்றதுக்கு இது வந்து இன்னொரு திஸ் இஸ் இன் த ஹனாய் மியூசியம். ஜஸ்ட் டு ஷோ யூ த சைஸ். ஸோ லிண்டல் இந்த சைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 4 அடிக்கு இந்த சிலை. ஸோ அப்போ இந்த இந்த இது எவ்வளோ ஹைட் இருக்கும் பார்த்துக்கங்க. அந்த உள்ள இருக்கிறது இன்ஸ்கிரிப்ஷன். அகேன் நான் சொன்ன மாதிரி இந்த 2 இடத்துலையும் அவங்க ஃபுல்லா they யூஸ் இட் ஃபார் இன்ஸ்கிரிப்ஷன். செங்கல்ல வந்து இன்ஸ்கிரிப்ஷன் பண்ணா போயிடும்ன்றதுனால கருங்கல் டோர் ஜாம்ல they start inscribing a lot. ரொம்ப அருமையான ஒரு நந்தி சிலை. இங்கதான் நம்மளோட முகலிங்கம் தட் ஹஸ் பீன் குறுந்தாடியோட இருக்கிற வெரி யூனிக் முகலிங்கம். இது அப்புறம் பண்ணியிருக்காங்க, முதல்லலாம் அப்படி இல்லை. பட் அவரை சிவனை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. So you can see this is a normal Mughal that has மேல வந்து limestone போட்டு they made him look very different. So ஒரு almost ஒரு வியட்நாமீஸ் மாதிரி இருப்பார் பார்க்குறது, குறுந்தாடி மீசையோட. ஸோ நம்ம கடவுள் has been adopted. அப்படி சுத்தி வந்தீங்கன்னாக்கா you can actually see the லிங்க திருமேனி. இதுதான் before much of the work. So you can actually see from an old photograph how he was. இதுதான் the barrel vaulted one. இது வந்து actually when action was happening you can actually see just a miss. So this was actually from the பக்கத்துல வந்து there is a Vietnamese war museum where you can see the photos. Lucky this temple survived. Barnet is another site that is nearby. It's 22 meters tall. தப்னான் அகைன் நான் எதுக்கு இதெல்லாம் ஸ்கிப் பண்றேன் அப்படின்னா இதெல்லாம் சேம் ஆல்மோஸ்ட் சிமிலர். இட்ஸ் 25 meters ஜஸ்ட் த ஹைட். உள்ள ஒரு சிலையும் இல்லை. பட் யூ கேன் சி த சைஸ் இம்பேக்ட். இந்த அளவுக்கு நம்ம ஊர்லயே கல் கோபுரங்கள் இருந்தனவா அப்படின்றது, நம்ம ஊர்னா தமிழ்நாட்டில் இருந்தனவான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த கோங்மாய் டவர்ஸ் வந்து வெரி ஏர்லி நான் போகும்போது இந்த மாதிரி ரெனோவேஷன் ஆனதுட்டு இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கும்போது தற்செயல் இன்னைக்கு நண்பர் ஒரு முகநூல்ல இருக்க நண்பர் வந்து இன்னைக்கு நாங்க போயிருக்கேன் அப்படின்னு ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. ஸோ தற்செயலா அவர் வந்து இன்னைக்கு அவர் போட்டதுனால அவரோட படங்கள் வச்சு நம்ம we can actually see how beautiful the towers are. ஸோ அந்த கிளஸ்டர்ல இருக்கிற டவர்ஸ் அகெயின் ஒரு சின்ன குன்று மேல இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கேள்வி வந்து தமிழ்நாடு கோயில்களை ஒட்டினவா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஜஸ்ட் வாண்ட் யூ டு திங்க் அபவுட் அகெயின் another முகநூல் போஸ்ட் டுடே. இந்த கோயில்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு நம்பர் போட்டிருக்காரு. வெஸ்ட் பெங்காலோட டெரகோட்டா டெம்பிள்ஸ். ஸோ ஜஸ்ட் சி வெதர் யூ சி எனி பேரலல்ஸ். இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல construction styles that do you see any parallels in இந்த construction styles உங்களுக்கு ரெண்டு இது முன்னாடி பார்த்த மாதிரி? ஸோ இந்த டெரகோட்டா டெம்பிள்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் நான் சொல்லாம இருந்தேன்னா this could have very well been the Vietnam site. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் the brick structure அந்த ஸ்டைல் வந்து கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்கால் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் டெஃபினெட்லி தேர். இல்ல நம்ம ஊர்ல அந்த எச்சங்கள் அவ்வளவு இல்ல, பட் the style of the Vimanas definitely giving a West Bengal on the side influence. சரி, இப்போதான் ஹீரோ ஆஃப் த ஷோக்கு வரும். This is the most important site. The whole site is called a sanctuary, a Mission sanctuary. அதாவது அந்த ராஜாக்கள் வந்து இந்த ஒரு புண்ணிய பூமி அப்படின்னு ஒரு வேலி நெஸ்டல்ட் இன்சைட் ஒரு ஒரு மலைகள் சூழப்பட்ட ஒரு வேலி. இந்த என்டையர் வேலியை வந்து அந்த ஒரு ராஜாக்கள் வந்து சேக்ரடா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எந்த ராஜா வந்தாலும் இங்க ஒரு கோயில் கட்டிடுவான். ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ராஜாவோட குட்டி 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 குட்டியா நிறைய கோயில்கள் இருக்கு. ஸோ இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபார் பீப்புள் டு பேசிக்லி லுக் அட் இட். ஏன்னா பக்கத்துல நிறைய முற்காலம் பிற்காலம்னு கோயில் இருக்கும். அதுவும் இல்லாம இந்த இடத்த வந்து வியட்நாம் அமெரிக்கா வார்ல இருக்கும்போது the Vietnamese Viet Minh had occupied. அதனால the US Army bombed the places. ஸோ நீங்க இப்ப பாக்குறது வந்து ஆக்சுவலா ஒரு டவர் இருந்த இடம். இங்க இருக்கிறது பாம் கிரேட்டர். நீங்க இங்க பாக்குறது ஒரு பாம் கிரேட்டர். ஸோ நிறைய டேமேஜ் was suffered by this site which we are going to see.
அப்படி மிஞ்சி தப்பினதுல எனக்கு ரொம்ப பிடித்தமானது இப்ப நீங்க அங்க பாக்குறது நான் இருந்துட்டு இருக்கேன். எதுனா அது ஒரு சிவலிங்கம். ஸோ அந்த அளவுக்கு பெரிய சிவலிங்கம். அது எந்த கோவில்ல சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மிசானை வந்து 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு காலம், ஒண்ணு குரூப். இந்த காலம் வழியா பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 5 இருந்ததுன்னா 5மே டிஃப்ரெண்ட் காலமா இருக்கும். அப்ப நீங்க ஒரு கிளஸ்டரா பார்க்க முடியாது. நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது எப்படி பார்ப்பீங்க, அந்த இடத்துல எவ்வளவு இருக்கு. ஸோ அதனால குரூப்பிங் பை பொசிஷன் வந்து இஸ் கன்சிடர்ட் ஈஸியர். ஸோ நீங்க பாக்குறது குரூப்பிங் பை பொசிஷன், குரூப் ஏ, பி, ஜிடி இதெல்லாம். ஸோ ஒரு குரூப்பா நம்ம போய் பார்ப்போம். இந்த குரூப்ல இந்த காலம் வந்து முன்ன பின்ன இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் நூற்றாண்டு, அதாவது 4ஆம் நூற்றாண்டுல பத்ரவர்மன் என் பேர் ஈஸ்வரன் பேர்ல, பத்ரேஸ்வரா அவரோட பேர்ல பத்ரவர்மன் ஆகிய நான் ஒரு கோயிலை எழுப்பினேன். அது வந்து மோஸ்ட் லைக்லி வாஸ் அ வுடன் டெம்பிள். அதுக்கப்புறம் அது எரிஞ்சு போய்விட்டது அவரோட வார்னிங் ஒட்டி. அதனால அப்பவும் அது எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அது வந்து பிரிக் டெம்பிளா மாத்திருக்கலாம். ஸோ த அர்லியஸ்ட் டெம்பிள் வந்து 7ஆம் நூற்றாண்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கண்டினியூஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வர்ஷிப் வாஸ் ஹேப்பனிங். ஸோ நான் சொன்னதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா எப்படி கால அட்டவணையில 7ஆம் to 13ஆம் நூற்றாண்டுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணாங்கன்றதுக்கு இது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் அகேன் ஃப்ரம் த இன்டர்நெட். ஸோ 2 கோயில், அதுக்கு அடுத்து வர ராஜா இன்னும் ஆட் பண்ணுவார். சைட்ல போர்ச்சு, இன்னும் 2 கோயில், இன்னும் ஒரு 2 ஸ்ட்ரைன் ஆட் பண்ணுவார். அதுக்கு அடுத்து வர ராஜா அதுக்கு ஒரு அர்த்த மண்டபம் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இப்படி இருந்த ஒரு ஸ்ட்ரைன். பட் நம்ம ஒரு மாதிரி இதுக்கே பெருசாக்காம பக்கத்துல புட் டிஃபரெண்ட் ஸ்ட்ரைன்ஸ். அதனால நீங்க இன்னும் கிட்ட போய் பார்க்கும்போது வில் சி. அகெயின் வி ஆர் இண்டெப்டட். ஐ கீப் சேயிங் திஸ். பர்மாண்டியருக்கு நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு வணக்கம் சொல்லணும். நீங்க இருக்கிற இப்போ நீங்க இதை பார்க்குற கோபுரம் மிசான் ஜஸ்ட் கோயிங். ஸோ இந்த மேப் வந்து ஐ திங்க் திஸ் மேப் இஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு சி. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நீங்க இங்க பார்க்கறது ஒன்னும் ஒரு ஸ்ட்ரைன். ஸோ இது வந்து குரூப் ஏ. நம்ம வந்து குரூப் ஏக்கு போறோம். குரூப் ஏல A1. ஸோ இந்த ஸ்ட்ரைன் இஸ் A1, A10, A11, A15, A11, AB. ஸோ இப்படிதான் நம்ம வந்து இந்த ஏ குரூப். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது A2, A1 அந்த மாதிரி போவோம். ஸோ லெட்ஸ் see what is happening now. A1ல நீங்க இந்த கோயில் போறோம். இது வந்து பர்மாண்டியரோட போட்டோகிராஃப். இன்றைய நிலைமை கிட்டத்தட்ட 21 மீட்டர் உயரம் இருந்த கோவில் தரைமட்டமாகிவிட்டது. பாம்ட், ஸ்ட்ரெயிட் அவே இட் வாஸ் பாம்ட். பட் இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த கோயில் உறிஞ்சு விழுந்தாலும் நீங்க ஆக்சுவலா உள்ள போனீங்கன்னா லெட்ஸ் see that if I can show you. பர்மாண்டியர்ஸோட ஸ்கெட்ச். இட் ஹேஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். நம்மளோட கோயில் விமானங்களோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பர்ஃபெக்டா இருக்கிற ஒரு ஷ்ரைன். ஜஸ்ட் டு கம்பேர், அகேன் நம்ம சோழ வரலாறுனால தஞ்சாவூர் கோயில் கிட்டத்தட்ட அதே கைண்ட் ஆஃப் கான்செப்ட். பட் சேட்லி இன்னைக்கு இந்த சிவலிங்கம் மட்டும்தான் வச்சிருக்கு. என்டையர் டவர் இப்போ நீங்க பாக்குறீங்களா, எவ்வளோ பெரிய ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர் ஹேஸ் பீன் ரேஸ்ட் டு த டஸ்ட். அது உள்ள இருக்கிற லிங்கத்தோட யோனி மட்டும் ஸ்டில் சர்வைவிங். ஸோ அந்த பேஸே இவ்வளோ ஹைட்டா இருந்திருக்குன்னா இந்த சிவலிங்கம் எவ்வளோ பெருசா இருந்திருக்கும் பாருங்க. அடுத்தது A to A10. ஸோ ஜஸ்ட் ஸ்கிப். இதுவும் A10ம் பர்மாண்டியோட ஸ்கெட்ச். இன்னைக்கு வந்து ஒரு ரம்பிள் மேடு மட்டும்தான் இருக்கு. பட் அங்க இருக்கிற மியூசியம்ல வந்து ஐ ட்ரை டு மேட்ச். ஸோ அதோட சிகரம் மட்டும் மேல் டாப் ஃபீலியல் மட்டும் தப்பிச்சிருச்சு. A10ஓட டாப் ஃபீலியல். அதுல வந்து there is a 6th century inscription. So 7th century you can say it is how one of the earliest shrines. இந்த கார்னர் வந்து ஆக்சுவலா இங்க நீங்க பாக்குறது இந்த கார்னர்ல இன்னொரு டவர் இருந்துச்சு. ஸோ அதுவும் இட் ஹஸ் பீன் ரெடியூஸ் டு டக். ஆக்சுவலி இந்த பக்கம்லாம் யூ கேனாட் கோ நவ். இந்த சைடு வந்து ஸ்டில் நாட் டிமைன்டு ப்ராப்பர்லி.
ஸோ நம்ம இந்த பவுண்டரி வால்குள்ள தான் இருக்கணும். we cannot go beyond the wall. Beyond we can't go. This area is slightly problematic area. So A12 and A3 permanent sketch again. இன்னைக்கு வந்து it's gone. தூண்லாம் massive தூண்ஸ். குரூப் ஏல most of it is gone. So very sad story. B is much better. So ஏல பார்த்து நம்ம வருத்தப்பட்டதுக்கு அப்புறம் பிக்கு வருவோம். பில வந்து இந்த மேப்ல வந்து ஒரு இந்த தீபாவளி வருது, இந்த ஸ்பார்க்லர் மாதிரி இருந்தா டைரக்ட் பாம் அட்டாக்னு புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் இந்த மேப்ல வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு கம்பி மத்தாப்பு எரியிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ B1 வாஸ் த மெயின் ஸ்ட்ரைன். இந்த பாம் மிஸ்டட் பை ஜஸ்ட் இன்ச்சஸ். அப்போ வந்து ஒரு செங்கல் கட்டுமானத்துல இவ்வளோ பெரிய குண்டு போட்டிருந்தா எப்படி தப்பிச்சிருக்கும்? ஸோ இன்னும் கிடைக்கிறது கஷ்டம். அகெயின் பர்மாண்டியர் ரொம்ப அருமையா டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு. ஸோ அதுல போய் நம்ம ஒரு வெறும் ஸ்பெஷல் ஏரியாஸ் பார்ப்போம். B1ல வந்து திஸ் வாஸ் த மெயின் டெம்பிள். நீங்க பார்த்த மாதிரி இங்க B1 இஸ் த மெயின் டெம்பிள். இப்போ திரும்பி we are entering. ஸோ நீங்க கருவறைக்குள்ள ஏறி யூ ஆர் ஆக்சுவலி ஸ்டெப்பிங் இன் டு த கருவறை. கருவறைக்குள்ள நான் சொன்ன மாதிரி 2 சைட்லயும் டோர் ஜாம். ஒரு டோர் ஜாம் சாஞ்சிருச்சு, அந்த டோர் ஜாம்ல எழுத்து. ஸோ யூ கேன் ஆக்சுவலி சி த இன்ஸ்கிரிப்ஷன். உள்ளுக்குள்ள பியூட்டிஃபுல் சிவா தேர் ஹி இஸ். ஸோ இவர் தான் B1ஓட சாமி. ரொம்ப அருமையா பெரிய சிவலிங்கம். இங்க வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க. B1 சைட்ல ரீசெண்டா there was a சிவலிங்கா that was the B சைட்ல they discovered. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு மிஸ்ட்ரி தான். ஏர்லியர் பிரெஞ்ச் எஸ்கவேஷன் டைம்ல திஸ் photograph is documented during the 1900s. இந்த massive சிவலிங்கம் இந்த சைட்ல இந்த பேஸோட ஒரு 2 மாசம் முன்னாடி I think it was found again. This is actually ASI working in conjunction with Vietnamese authorities. அவங்க வந்து இந்த சிவலிங்கத்தை, so you actually see it's the same. The சிவலிங்கம் was re-excavated and refound after almost 100 years. ரொம்ப it's thankfully well preserved. B2 வந்து ஒரு நல்ல பெரிய மண்டபமா இருந்திருக்கணும். அதுவும் இன்னைக்கு வந்து தரமட்டமாயிருச்சு. only the pillars are there. I'll just skip to the main shrines. B3 அந்த டாப் கீழ எல்லாம் அது பக்கத்துல வச்சிருக்காங்க. ஸோ வாட் இப்போ B3 உள்ளேந்து விமானத்தோட கட்டமைப்பு. இதை வந்து நம்ம தமிழ்நாட்டு கோயில்களோட பார்க்கணும் அப்படின்னாக்க, இதெல்லாம் தமிழ்நாடு வேடல்ல இருக்கிற ஆப்சைடல் ஷ்ரைன், அப்புறம் பெரிய கோயில் உள்ள இருக்கிற டீடைல்ஸ். த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் சிமிலர். இஃப் யூ லுக் அட் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல்ஸ் ஆர் சிமிலர். அதுக்குள்ள இருந்தார் எனக்கு ரொம்ப என்னோட ஃபேவரட் ஸ்கல்ப்சர். நான் வந்து சாம் ஸ்கல்ப்சர் மேல ஒரு காதல் கொண்டு நான் வந்து கொஞ்சம் கிரிக்கெட் ஆடுவேன். எனக்கு வந்து இவரை ரொம்ப பிடிக்கும். ஐ கால் ஹிம் தி கிறிஸ் கெயில் கணேசா. ஏன்னாக்க இதுல அதுக்கு முன்னாடி மோஸ்ட் ஆஃப் த சாம் ஸ்கல்ப்சர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்ப்ரவுட், நம்ம ஊர்ல வந்து சிவலிங்கத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி யோனி வைக்கும். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயும் தே ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த கிறிஸ் கெயில் கணேசா ஏன் அப்படி கூப்பிடுறேன், கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போமா. இவர் வந்து சாம் மியூசியம் ஆஃப் ஸ்கல்ப்சர் டனாங்ல இருக்காரு. ரொம்ப அருமையான ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் டிஃபரன்ஸ் தெரியாது. பட் இதுல இந்த சிற்பத்தை நம்ம ரொம்ப குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா, அப்படி சுத்தி வந்தீங்கன்னா அவரோட தலைமுடி, அதாவது பின்னிய தலைமுடி. இது வரைக்கும் நான் இந்தியாலேயே இந்த மாதிரி ஒரு பிள்ளையாருக்கு தலைமுடி நான் பார்த்தது இல்லை. ஆல்மோஸ்ட் இஜிப்சியன் கைண்ட் ஆஃப் இது. அதுக்கப்புறம் நாக யக்னோபவீதம். ஸோ நீங்க இங்க பார்ப்பீங்க. இஃப் யூ ஆக்சுவலி கோ பேக் ஆன் த அதர் சைடு, let me see if I can show you. Okay, இங்க வந்து இந்த பாம்போட தலை இருக்கும் அவரோட யக்னோபவீதத்துல, ஒரு பாம்போ பட்டை. So you can actually see the belt. So he wears these two. ஸோ எனக்கு ரொம்ப பிடித்தமான பிள்ளையார். B4 அகெயின் ஒரு சிவலிங்கம். அவரு வந்து ஸோ அங்க பிள்ளையார் பார்த்தோம். இவரு கார்த்திகேயன். அகெயின் முருகர் வந்து ஷோன் அஸ்ட்ரைட் ஆன பீகாக், அதாவது பறக்கும் மயில் மேல இப்படி நம்ம ஊர்ல சைட்ல திருப்பி வச்சிருப்பாங்க. இங்க வந்து ஆக்சுவலா மயில் மேல அப்படி டேக் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு போஸ். அதுவும் இட் இஸ் ஆங்கர்ட் இன்டு யோனி பேஸ். பட் ஒரு துரதிருஷ்டமான நிகழ்வு. இது வந்து சைட்ல இருக்கும்போது எடுத்த பர்மாண்டியர் போட்டோ.
இதை வந்து டனாங் மியூசியம்ல வச்சிருக்கும் போது அந்த இன்டர்னல் ஸ்ட்ரைஃபும் போது ஒரு செட் ஆஃப் ராபர்ஸ் வந்து அந்த முகத்தை அறுத்து ஆன்டிக் ராபர்ஸ் ஆக்சுவலா திருடிட்டு போயிட்டாங்க. இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவரோட முகம் இப்படி இருந்தது முருகர். அந்த ராபர்ஸ் வந்து இந்த முகத்தை கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னி வரைக்கும் எங்க இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியல. அந்த முக தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த சிற்பம் தலையில்லாத முருகர் சிற்பம், ஆனா மிகவும் அருமையாக மயில் மீது உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இட் இஸ் ஷோன் இன் த டனாங் மியூசியம். இது B5 பேரல் வால்ட் நான் சொன்ன மாதிரி. பேரல் வால்ட் இஸ் வெரி ரேர் இன் கெமேர், சாரி இன் சாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் பெரிய கோயில் இருக்கிற இந்த சோ கால் ராஜராஜன்ஸ் பாத் டப், தவுளூண்டு என்ட்ரன்ஸ்குள்ள ராஜராஜன் விரல் கூட நுழைய முடியாது. மோஸ்ட் லைக் பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி பாக்குறோம். கிரானைட் டப் அவங்க வந்து நிறைய அந்த உளி இல்ல அதுக்கு அணில் பண்றதுக்கு அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் அணில் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா ஜக்கார்டா நேஷனல் மியூசியம் இருக்கிற சிமிலர் கைண்ட் ஆஃப் டப். இதுதான் அந்த வழக்கமா இந்த நிறைய பேர் இந்த பொய் தகவல் பரப்புறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க, அதை லைக் பண்ற ராஜராஜன் பாத் டப்னு ஒன்று வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படிலாம் இல்லை, இது இந்த கேப்புக்குள்ள ஒரு விரல கூட போக முடியாது. சரி, மிசான், this is another interesting inscription, B6 ல இருக்கிற inscription that refers to Jeshta's birth. Then we go to Misan Group C. Again, Group C took a couple of hits. இங்க நீங்க பார்க்கிறது bomb crater. This was hit. C1 கிட்ட, lucky it was not a direct hit. பட் C1 வந்து ரொம்ப அருமையான சிற்பங்கள் இருந்த கோயில்கள். ஸோ அவங்க முன்னாடி நீங்க பார்த்து கொஞ்சம் லேட்டர் வெர்ஷன் இங்க பாத்தீங்கன்னா அந்த டோர் ஜாம்லாம் கொஞ்சம் ஆர்னமெண்டல் ஆகுது. இந்த லிண்டல் எடுத்து வச்சிருக்காங்க. வில் சி ஒன் ஆஃப் தீஸ் லிண்டல்ஸ். ஸோ இந்த லிண்டல் இப்படி வைப்பாங்க. ஸோ யூ கேன் ஆக்சுவலி சி த டிம்ஃபானம். இட்ஸ் கால்ட் த டிம்ஃபானம். ஸோ திஸ் டிம்ஃபானம் இஸ் கரண்ட்லி இன் த சைட் மியூசியம். ஸோ இங்க நம்ம பார்க்கறது சிவன் டான்ஸ் ஆடுறார். இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா காரைக்கால் அம்மையார் ஆடிட்டு இருக்காங்க. மற்றதெல்லாம் விடைஞ்சு போயிடுச்சு கீழே விடும்போது. You can actually see Ammai dancing there. This is the size of the tympanum. So see D-க்கு வருவோம். D-ல வந்து most of what you're seeing has been moved out. ஸோ நீங்க பாக்குறது எல்லாமே carvings only on, நான் சொன்ன மாதிரி செங்கல்லையே அவங்க கார் பண்ணி வச்சிருக்கிற ஸ்கல்ப்சர்ஸ் that have lost a lot of things. இவங்க வந்து செங்கல் அடுக்கும் போது they have seemed to have used வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பிளான்ட் பேஸ்ட் க்ளூ மாதிரி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வெறும் செங்கல் அடிக்கிற மாதிரி இல்லை, ஒட்டி இருக்கு செங்கல். அது இல்லாம மோஸ்ட் லைக்லி செங்கல்ல கட்டிட்டு அதுக்கப்புறம் செதுக்கிருக்காங்க. செதுக்குன அப்புறம் கட்டின மாதிரி தெரியல. இங்க இருக்கிற சிலைகள் எல்லாம் பரமாண்டர் என்ன பண்ணாரு, அடுக்கி படம் எடுத்தார். ஸோ அதை வச்சுட்டு we are trying to recreate. இது அவரோட இதுல வந்து என்னெல்லாம் வச்சிருந்தாங்க, அப்போ அவர்கிட்ட கிடைத்த சிலைகள் என்னெல்லாம் எங்கெல்லாம் இருக்குன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இங்க இருக்கிற சிவா, சிவனோட சிவா, கருடர். ஸோ இது ரெண்டும் பார்ப்போம். ரொம்ப அருமையான சிவன். இதுல என்னன்னா சிவன் வந்து நல்ல முறுக்கு மீசை. எனக்கு வந்து செல்வராஜ் சார் முன்னொரு இது கொடுத்தாரு, அதே மாதிரி அவரை மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கு. நெட்ரிக்கன் இருந்திருக்கு, அதை எடுத்திருக்காங்க. அதை தவிர இப்போ நாங்க ஒரு பாப்புலர் மிஸ்கப்ஷன் வந்து எலாங்கேட்டட் இயரிங்னா புத்தா அப்படின்றாங்க. அப்படி இல்லை, மோஸ்டா எலாங்கேட்டட் இயரிங் நம்ம ஊர்லயும் சரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் சரி எல்லா சாமிகளுக்கும் இருக்கும். ஸோ யூ சி அ டிஸ்டெண்டட் இன்டர்லோப் இயர் லோப் அப்படிங்கிறது. அது இல்லாம அவரோட முடியும் வெரி யூனிக். ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி வெரி கிளாசிக் சாம் ஸ்கல்ப்சர். முறுக்கி மீசடி மேல அப்படி தூக்கி விட்டுட்டு இருக்கீங்க. சைஸ் இது வந்து அப்படியே கொண்டு போய் they would have anchored. So let me show you how it would be anchored. So next இன்னொரு ஸ்கல்ப்சர் வரும். ஸோ இது வந்து கருடன். அவர் வீராசனத்துல உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ கருடன் ஓட ஸ்கல்ப்சர் கிட்ட போய் பார்ப்போம். ஸோ இது வந்து ஆக்சுவலா பாண்டியா பீரியட் கருடா தட் இஸ் கரண்ட்லி இந்த மெட்ரோபாலிட்டன் மியூசியம். யூ கேன் ஆக்சுவலி சி ஆல்மோஸ்ட் சிமிலர் போஸ் பார்க்கறதுக்கு. பின்னாடி வந்து அந்த மெட்ரோபாலிட்டன் மியூசியம்ல இருக்கிறது விங்ஸ் இருக்கனால கருடன் சொல்லலாம். இங்க இருக்கிறவர் பின்னாடி வந்து ஒன்றும் இல்லை. பட் ஏன் இவர கருடன் அப்படின்னு சொல்லலாம், நாகாபரணம். ஸோ யூ கேன் ஆக்சுவலி சி த நாகாபரணம். நாகாபரணம் அவர் அந்த கருடன் தான் இந்த அந்த ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டிட்டு இருக்கிறது இஸ் கிளாசிக் கருடனோட போஸ். ஸோ தான் நாகாபரணம். யூ கேன் ஆக்சுவலி சி கருடா. அவங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டர் டைம்ல ரொம்ப ஆர்னமெண்டேஷன். ஸோ இப்போ பல்லவா, பாண்டியா, சோழா
அதுக்கப்புறம் ஹொய்சாலா, விஜயநகரா, குப்தா அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம், நாயக். இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் தட். ஸோ யூ கெட் அ லாட் மோர் ஆர்னமெண்டட் கருடாஸ். மோஸ்ட்லி இந்தோனேஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டார்ட்ஸ் கமிங் இன் இந்த 13th-14th century. இது இன்னொரு சிவன். இது எதுக்கு காட்டினா அப்படின்னா, எப்படி அந்த லிங்க திருமேனிக்குள்ள யோனிக்குள்ள கொண்டு போய் சொல்றாங்க. ஸோ தட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ வி ஷேப். ஸோ இதை எடுத்துட்டு போய் இட் இஸ் ஆங்கர்ட் தேர் இன்சைட் த பேஸ் பெடஸ்டல். So இவர் வந்து another Shivan, just to show you the difference between a charm Shiva and a Khmer Shiva. So இது வந்து நெட்ரிகன், ரொம்ப கிளியர் பியூட்டிஃபுல் நெட்ரிகன். ஸோ நோ டவுட்ஸ் திஸ் இஸ் சிவா. இது வந்து இட்ஸ் கெமேர். ஸோ இது வந்து இந்த பக்கம் இருக்கிறது வியட்நாம், இந்த பக்கம் இருக்கிறது கொரியன். ஸோ யூ கேன் ஆக்சுவலி சி த டிஃபரன்ஸ். இது வந்து ஜடாமுடி, ஜடாமுகுடம், நாட் வெரி ஆர்னமெண்டல், நோஸ் இஸ் மச் பிகர், அவரோட உதடு எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ பார்க்க பார்க்க யூ கேன் ஆக்சுவலி சி த டிஃபரன்ஸ். பக்கத்து ஊர்னாலும் யூ கேன் ஆக்சுவலி ஸ்பாட் த டிஃபரன்ஸ். ஆல்மோஸ்ட் சமகாலம், பட் யூ கேன் ஆக்சுவலி சி போத் த டிஃபரன்ஸ் in this. So group G again took a direct hit. Much of it was lost. இப்போ வந்து அதை புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. அது கட்டினதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும்னு சொல்றாங்க. இது இன்னும் கட்டி முடிக்கல. நான் போன போது கட்டி முடிக்கல, இன்னும் கட்டிட்டு இருக்காங்க. குரூப் ஹெச் அகெயின் டோட்டல் டேமேஜ் நீங்க பார்க்கலாம். வரும் அந்த ஒரே ஒரு வால் மட்டும்தான் இருக்கு. கீழே வந்து நான் சொன்ன அந்த ஸ்கொயர் பிரிக்ஸ், இது வந்து நீங்க மோஸ்ட் early சோலாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு செங்கல் கிடைக்கும். இதுதான் தூக்கி பார்த்தேன் எவ்வளவு வெயிட் இருக்குன்னா, வெரி வெரி ஹெவி திருமேனிகள். அந்த குரூப் ஹெச்சோட லிண்டல் ஒன்லி வாஸ் சேவ்ட், விச் இஸ் another சிவா டான்சிங் சிவா. குரூப் பி டோட்டலா போயிருச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்கிப் இட். எல்லாமே குண்டடிப்பட்டு இட் வெண்ட் ஆன். குரூப் பியோட இன்னொரு கேள்வி வந்து மிசான் ஆர் வியட்நாம்ல வெறும் சிவன் கோயில் மட்டும்தான். E1 was a dedicated shrine for சயன பெருமாள். ஸோ நம்ம முதல்ல அந்த விஷ்ணு பிடிச்சிட்டு இருந்த, பிரம்மா கையில பிடிச்சிருந்த இது வந்து யூஸ் டு ஹேவ் பீன் இன் த E1. அது தவிர there is this depiction of Ganesha standing, Timphanum, which was in Mison. This base was in E1. இதுல வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபிளாட்டிஸ்ட். ஸோ ஒரு ஃப்ளூட்டை வந்து எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப, அதாவது சும்மா வாசிக்கல, மேலே வச்சு உதறது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இவர பாஞ்சோ மாதிரி ஒரு பிளேயர். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட். ஒரு முக்காளி டெபிக்ஷன், அப்புறம் ஒரு திரும்பி உட்காந்துட்டு இருக்க மாதிரி, இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்கல்ப்சரல் டெபிக்ஷன்ஸ் ஃபார் தேம் டு ஷோ இன் த ஆல்டர். ஸோ திஸ் என்டையர் ஆல்டர் வந்து இப்போ வந்து டனாங் மியூசியம்ல இருக்கு. ரொம்ப சின்ன ஸ்கல்ப்சர் தான். பார்த்தீங்கன்னா கேமரா லென்ஸ் ஹுட். இந்த மாஸ்டர் பீஸ், இந்த பார்த்தேஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த காலத்து இந்த கொலோனியல் பவர்ஸ் வந்து, நான் உனக்கு அகழ்வாட்சியில் உதவுறேன், அதுக்கப்புறம் நான் அது காசு வாங்கிக்க மாட்டேன், உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒன்று நான் நல்லதா பார்த்து நாங்கள் எடுத்து போய்க்கிறோம். எங்க ஊர்ல வந்து உங்க ஊர்ல நீங்க எல்லாம் பிரிமிட்டிவ் பார்பேரியன்ஸ் கிடையாது, நீங்க அட்வான்ஸ்டுன்னு நாங்க காட்டுறதுக்கு we will take the best of your art. அதுதான் பார்த்தேஜ். ஸோ அவங்க எடுத்துட்டு போன, பிரெஞ்சு எடுத்துட்டு போன ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஆஃப் ரேர், அதாவது அந்த ஹைலைட் ஆஃப் திஸ் என்டையர் மிசான் வந்து இந்த கருடனா இருந்த விஷ்ணுவான் கருடா. அதாவது கருடன் வாகனத்துல அவர் கீழே விழாம இருக்கிற அன்பா பிடிச்சிட்டு விஷ்ணு வந்து கருடன் மேல உட்காந்துட்டு இருக்கிற ஒரு மிக அருமையான சிற்பத்தை இன்னைக்கு மியூசியம் கவர்மெண்ட்ல தான் இருக்கு. இட் ஹஸ் பீன் டேக்கன் அவே ஃப்ரம் கம்போடியா. வெதர் இது எடுத்துட்டு போனது நல்லதா தப்பா, அதுக்கப்புறம் வார் நடந்துச்சு, would have been survived. ஸோ அந்த கேள்விகள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விஷ்ணு அதெல்லாம் பேசிட்டு இந்த கருடன் பாருங்க. அகெயின் திஸ் இஸ் ஃப்ரம் த E1 group. The E1 group today is totally damaged, totally gone. E7 is done. E4 direct hit. This is a bomb crater that you see. E4 இப்படி இருந்திருக்க வேண்டிய ஒரு கல் கோபுரம் ஃபுல்லாவே போயிருச்சு. எல்லாமே is almost gone. ஒரு நந்தி, அப்புறம் பிள்ளையார். இந்த பிள்ளையார் has been saved. He is now in the museum again. He is on E5. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மிக அருமையான ஸ்டாண்டிங் பிள்ளையார் இங்க இருக்காரு பாருங்க. இது தவிர எனக்கு தெரிஞ்சு வியட்நாமின் ரொம்ப அர்லி பிளேயர். இவர் வந்து 7ஆம் நூற்றாண்டு சார்ந்தவர். ஹி சீம்ஸ் ஹேவிங் அ காப் ஆஃப் கார்ன்
மக்காச்சோளம் கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது முள்ளங்கியா மக்காச்சோளமா அப்படின்ற ஒரு விவாதம் அப்புறம் வருவோம். குரூப் எஃப் நாட் மச் டு ஷோ, திருப்பி திருப்பி சொல்றதுக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஹிட் பை இன்பவுண்ட். இது வந்து பிளேன்லேருந்து ட்ராப் பண்ண பாம்ஸ். ஸோ வாட் யூர் சீயிங் இஸ் அ பாம் கிரியேட்டர். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்லி கான். போய் ஒரு லிங்கம் மட்டும் தப்பிச்சிருக்கு, மற்றது எல்லாமே உடைஞ்சு போச்சு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓரியன்டேஷன்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். மிசான் C1 to C7, B1 இஸ் அன் அதர் சைட். ஸோ நம்ம ஊர் மாதிரி ஒரு நார்த் கார்டியன் ஆஃப் த சவுத், கார்டியன் ஆஃப் த நார்த், இது கோஷ்டம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நோ கோஸ்டர்ஸ் இருக்கும். அர்த்த மண்டபம் முகாமண்டம்ன்ற கான்செப்ட் இருந்திருக்கு. விமானம் கோபுரம்ன்ற கான்செப்ட் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது ரொம்ப peculiar sculptures. I'll just show you a sprinkling. Can I take another 10 minutes if you don't mind? Ruth? தாராளமா சார். Okay. தாராளமா டைம் போனது தெரியல. தாராளமா எத்தனை நேரம் ஆனாலும் நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க தாராளமா பேசுங்க. Thank you. So I'm just introducing you to அதாவது கிட்டத்தட்ட கொஞ்சம் வினோத சிற்பங்கள். இந்த யக்ஷன் சிற்பம் 7ஆம் நூற்றாண்டு, வெரி டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் அங்க ஊர்லயும் நம்ம பேரல் பார்த்ததில்ல. இது கிட்டத்தட்ட சென்ட்ரல் இந்தியா ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் ஆர் தேர். மேசிவ் சிவன். இந்த நான் முதல்ல காமிச்சலாம் அந்த கால், அந்த மாதிரி இந்த சிவன் மேசிவ் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வெறும் படங்கள் வந்து ஐ ஹோப் உங்களை எல்லாரும் கூட்டுக்கிட்டு ஐ கேன் கோ அண்ட் ஷோ யூ திஸ். அதனால நான் இப்படி கை காட்டுறேன். இது என்னோட கை. பாருங்க எவ்வளவு பெரிய சிவன் உருவம். 7ஆம் நூற்றாண்டுல இவ்வளவு பெரிய சிவன் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வீணாதாரர், எனக்கு ரொம்ப பிடித்தமான வீணாதாரர் சிலை. அதுவும் டிம்பானம். ட்ராக்கியூல இருக்கிற மியூசிஷியன். இது வந்து இட்ஸ் அகெயின் சம்திங் நம்ம திரும்ப பேச வேணும். இது காஞ்சிபுரத்துல இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் வீணாதாரர். ஸோ அந்த ரிவர்ஸ் கப், இந்த வீணையில இருக்கிற கப்பை வந்து செஸ்ட்ல வச்சு வாசிச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இஸ் இட் அர்த்தநாரீஸ்வரா ஆர் இஸ் இட் த கப் ஆஃப் த வீணா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வீணையோட கப்பை இப்படி செஸ்ட்ல வச்சு வாசிக்கிறாங்க மாதிரி இருக்கு. மேபி லைக் தட். பட் அதுவும் இதுவா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது அர்த்தநாரீஸ்வரர் தான். ஸோ அது வந்து நம்ம திரும்பி பேசுவோம். இது கிட்டத்தட்ட இந்தியால இருந்து அந்த மோட்டிவ் யூ கேன் சி. திஸ் இஸ் இன் பாதாமி, அகெயின் இன் காஞ்சி கைலாசநாதா, திஸ் இஸ் இன் மகாபலிபுரம், திஸ் இஸ் இன் திருக்கழுக்குன்றம் மேல் கோயில்ல இருக்கிற வீணதாரர் சிற்பம், மகாபலிபுரம் உள்ள கடற்கரை கோயில்ல இருக்கிறது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட யூ கேன் ஆக்சுவலி சி. திஸ் ஆக்சுவலி நேபாள். அதோட தலையை வெட்டிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி காமன் மோட்டிவ்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. நடனமாடும் சிவன், இவங்களுக்கு வந்து இந்த மல்டிபிள் கை வந்து ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. பட் மல்டிபிள் தலை, அது வந்து நான் காட்டுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி ராமாயண சிலைகள் இருக்கு. இந்த ராவண அனுகிரக மூர்த்தி, திஸ் இஸ் சம்திங் தட் ஐ வாண்டட் டு ஷோ யூ. இது வந்து உங்களுக்கு நம்ம ஊர்ல எப்படி காட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க திஸ் இஸ் இன் எல்லோரா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ராவணன் கீழே அடைப்பட்டு கிடக்கான். மேல அவர் வந்து காலை விரலால அழுத்தி மாட்டிட்டு கிடக்குறான். அப்போ இங்க இருக்கிற கணங்கள்லாம், இங்க ஒரு கணம் வந்து அவன் விரல்ல அடிக்குது, இன்னொரு கணம் அப்படி திரும்பி பொம்மை காட்டுது, இன்னொரு இங்க இருக்கிற கணம் வந்து இப்படி கையை காமிச்சு ஏளனம் பண்ணுது. பெரிய கோவில் பெயிண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவன் தலைக்கு மேல ஒரு கணம் வந்து மலம் கழிக்கிற மாதிரியே இருக்கும் பெயிண்டிங்ல. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு வலுவான அரசன் மாட்டிக்கொண்டு இருக்கும்போது ஒரு சின்ன கணங்கள் எப்படி அவனை ஈடுபடுத்துன்றதை காட்டுறதுக்கு நம்ம ஊர்ல நிறைய டெபிக்ஷன்ஸ் இருக்கு. இது பட்டடக்கல், இது வேலூர், கங்கை கொண்ட சோழபுரம், நிறைய இடத்துல இது மகாபலிபுரம் உலக்கணேஸ்வரர் கோயில். ஸோ இங்கெல்லாம் வந்து தலையை மல்டிபிள், அதாவது ராவனோட 10 தலைகளை காட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். சிற்பத்துல எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்றது ஒரு ஸ்டடி, இதுக்கே ஒரு தனி ஸ்டடி பண்ணலாம். இது வந்து வியட்நாம்ல காட்டுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் பயங்கர யூனிக். இது ஆக்சுவலா கீழே விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சு. நண்பர் ஒருத்தர் மூலமா இது வந்து உலகத்துக்கு முன்னாடி இருந்த டெபிக்ஷன். இது என்ன அவ்வளோ யூனிக் அப்படின்றத ஒரு காட்டுறேன். இது ஒரு நண்பர் ஒருத்தர் வரைய வச்சது. லெட் மீ ஷோ யூ ஹவு. ஸோ இங்க வந்து ஒரு பிள்ளையார் வடிவம், இங்க ஒரு கோயிலின் வடிவம். ஸோ இங்க பிள்ளையார், இது வந்து ஒரு முழு கோவில் ஒரு வடிவம். இந்த இடம் மேல வந்து பரமசிவன், மடியில பார்வதி இருந்துக்கணும். கீழே இங்க ராவணனோட தலை. இது ஸ்கெட்சு.
ஸோ இப்போ இதை எப்படி அவங்க பிரில்லியண்டா காமிச்சிருக்காங்கன்றத பார்ப்போம். பிள்ளையார் பாருங்க, அந்த மல்டிபிள் தலை, ஒரு கார்ட் டெக், ஒரு சீட்டு கட்டை அப்படி குவிச்சு வச்சிருப்போமே அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த 10 தலையை. அதாவது ஒரு லேயரிங்கா அந்த 10 தலையை காமிச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக் அண்ட் வெரி வெரி பியூட்டிஃபுல் யூனிக் டெபிக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம ஊர்ல அந்த காலத்துல அந்த கிரிக்கெட் எல்லாம் போலிங் போடும்போது ரன் பண்ணி பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு கார்டு ஃபார்ம்ல இந்த 10 தலையை அவங்க காமிச்சிருக்காங்க. அங்கோர்ல நம்ம முன்னாடி பார்த்த அங்கோர் டெபிக்ஷன் பாருங்க. இங்க வந்து தலையை வந்து சுத்தி சுத்தி நம்ம மேல மேல இப்படி வச்சிருப்பாங்க. திஸ் இஸ் வெரி ஈஸியர் டெபிக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பேரிட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த சிலை வந்து டனாங் மியூசியம்ல இருக்கு. பார்த்தோன்னே இதுவும் ராவணன் தான் நினைச்சிருப்போம். இல்ல, இது வந்து மாறன், புத்தரை வந்து அட்டாக் பண்றது. ஏன்னா ஒரு கை கம்மி, ஒரு பக்கம் 4 கை, இன்னொரு 8 கை தான். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் ஃபார்ம் பண்ணாம வி ஜஸ்ட் கோ. சாம்ல வந்து இட் இஸ் நாட் பியூர்லி ஹிந்துவிசம். தெர் இஸ் ஒரு சின்ன பீரியட்ல புத்திசம் ஆல்சோ ஸ்டார்டட் கம்மிங் இன். அதுக்கப்புறம் தெர் வாஸ் அ சைனீஸ் இன்கர்ஷன் as well that created a lot of ரொம்ப டிஃப்ரென்ஸா இருக்கும். I just show you some of those differences. இந்த மாதிரி நிறைய டெபிக்ஷன்ஸ் கீப் கம்மிங், லைக் த கார்டியன்ஸ், சிவன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பெரிய புத்தர், கிட்டத்தட்ட ஒரு 6 அடி புத்தர். அதே மாதிரி அவங்களோட யூனிக் டெபிக்ஷன் வந்து சிற்பம், அதுக்கு பின்னாடி இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த சிலை வந்து மியூசியம்ல திருடு போனது திருப்பி கண்டுபிடிச்சிட்டாங்க, வந்துருச்சு. பட் இந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. மெயின் கருவறைக்குள்ள இருக்கிற சிற்பத்துக்கு பின்னாடி ஃபுல் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம பார்த்ததே, இந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் நம்ம பார்த்ததே இல்லை. இது திருடு போன சிற்பம் சொன்ன மாதிரி மியூசியம் ஆஃப் ஃபைன் ஆர்ட் பாஸ்டன் வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப அருமையான ரொம்ப ரேர் டெபிக்ஷன். இது வந்து ஒரு பெரிய ஆமை, ஆமை வாயிலேருந்து ஒரு ஆளு, அதுக்கு மேல ஒரு கார்டியன் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு சிலைகள் இருக்கு. இதே மாதிரி தற்செயலா பர்மாண்டியர், அதாவது டாக்குமெண்டேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு காட்டுறேன். இப்ப நீங்க இங்க இருக்கிற 5 சிலைகள்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் சும்மா ஒரு பிராக்டிஸ் கோசம் பார்த்தது. ஸோ இங்க இருக்கிற சிலை இங்க இருக்கு. ஒன்னு, இட்ஸ் டனாங் மியூசியம். இந்த சிலை வந்து ரைட்பர்க் மியூசியம் ஜூரிக்ல இருக்கு. தற்செயலா ஜூரிக் போகும்போது பார்த்ததுக்கு இந்த சிலை வந்து எப்படி அங்க போச்சுன்னா உங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. ஸோ ஒரு 1970 வரைக்கும் வியட்நாம்ல இருந்த சிலை இட் ஹஸ் கான் டு மியூசியம் ரீட்பர்க். மற்ற சிலைகள் எல்லாமே டனாங் மியூசியம்ல இருக்கு. இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப யூனிக் ஸ்கல்ப்சர்ஸ் ஆர் தேர். இந்த நந்தி, ஏதாச்சும் நந்தி பீடம் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். ஒரு அது வந்து இப்போ இதுதான் அந்த கவர் போட்டோல இருந்த நந்தி. ஸோ அந்த நந்தி கீழே இருக்கிற சாரி, ஐம் ஜஸ்ட் ரன்னிங் த்ரூ ஒன் ஆஃப் டைம். இந்த சிற்ப கோர்வை இது என்னன்றது நான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு ஐட்டமா இருக்கு. வாட் இஸ் டெபிக்டட் ஹியர்ன்றது இன்னும் தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ த ஃபுல் பேனல். ஸோ இது என்ன நரேஷன்? இஸ் இட் அ காரனேஷன் ஆஃப் எ கிங்? ஒரு ராஜா ஒரு வில்ல வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த 4 பக்கமும் இந்த இதுல இருக்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு சிற்பக்கோவில். இது யாராலையும் இன்னும் நந்தி மேடையில இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இது என்ன, எதை குறிக்கிறது என்று இன்னும் தெரியல. இதை தவிர நம்ம பார்க்காத ஒண்ணு அவங்களோட அஷ்டதிக்பாலர்கள். ஸோ நாட் ஓன்லி, அதாவது நம்மளோட மெயின் கடவுள்கள் மட்டும் இல்ல, அந்த என்டையர் அஷ்டதிக்பாலர்களோட சிலைகளும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க இருக்காங்க. அவங்க வாகனங்களோட, ஸோ சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி புத்திஸ்ட் இம்ஃபானம், புத்திஸ்ட் சைட்டாவும் இருந்துச்சு. கடைசியாக this going to show you this. இது வந்து இட்ஸ் a bronze, very very it's a big puzzle. இது எப்படின்னா, இது வந்து ஒரு பரீடு ஹோடா கிடைச்சது. அதாவது நம்ம ஊர் மாதிரி அந்நியர் படையெடுக்கும் போது சிலைகளை எப்படி மறைத்து வைக்க வேண்டும், அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் எப்படி திருப்பி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் அவங்க கிட்டயும் இருந்திருக்கு. இந்த சிலை ஒரு ஃபார்மர் அவர் ப்ளவ் பண்ணும்போது கிடைச்சது. அவர் அந்த வில்லேஜ் தர்மகர்த்தா கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காங்க, இது தங்கமா இருக்குமோ அப்படின்னு வழக்கமா நம்ம ஊர் மாதிரி அவங்களும் டவுட் வந்திருக்கு. அப்போ அவங்க கையில வந்து இந்த கையிலையும் இருந்ததை உடைச்சு அறுத்து இது என்ன அப்படின்னு பார்த்திருக்காங்க. அவங்க கையில என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னு பாருங்க. இதை தவிர அவங்க நெத்தியில தேர் இஸ் a நெற்றிக்கண். அதுக்கப்புறம் இங்க ஒரு சின்ன மோட்டிவ்.
ஸோ இப்போ இருக்கிற கை இப்படிதான் இருக்கு. கையில வந்து ஒரு லோட்டஸும் ஒரு சங்கும், ஒரு தாமரையும் ஒரு சங்கும் அவங்க கையில பிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க யாரா இருக்க முடியும் அப்படின்றதுக்கு டவுட். ஸோ இந்த இன்னி வரைக்கும் அவங்க கரெக்டா லேடி டெய்டின்றதுனால அவங்களுக்கு வந்து அது ஒரு பேர் கொடுத்துருங்க, லக்ஷ்மி இந்திர லோகஸ்வேவா அப்படின்னு ஒரு பேரை கொடுத்து முடிச்சிட்டாங்க. இன்னி வரைக்கும் இந்த டெய்டி, இந்த கடவுள் வந்து யாருன்றது அவங்களுக்கு யாருக்கும் தெரியல. இந்த ஒரு மிஸ்ட்ரியா போயிட்டே இருக்கு. ஸோ அங்க மேல அவங்கள வச்சு இந்த இந்த இடத்துல அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு, ஸோ இந்த டிம்ஃபேனம் மேல ஸோ இப்படி வச்சு அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி இந்திர லோகேஸ்வரா அப்படின்னு சொல்லி அவங்க கையில இந்த ரெண்டும் இருந்துதான். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா, இந்த மியூசியம்க்கு இந்த சிலை கொண்டு வரதுக்கு இந்த நாட்டோட பெரிய ஒரு டாக்ஸ் கலெக்டர் அந்த வில்லேஜுக்கு போனாராம். அவர் வந்து அந்த தர்மகத்தா வீட்டுக்கு போகாம டைரக்டா அந்த சைட்டுக்கு போய் இந்த சிலையை தூக்கிட்டு வந்துட்டாராம். அந்த தர்மகத்தா எனக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்றதுனால அவர் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகளா அந்த சங்கியும் தாமரையும் அவர் வீட்டை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, கொடுக்க மாட்டேங்கிறார். ஸோ இன்னி வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற தள்ளுபுள்ள இந்த அம்மா கையில இருந்த சங்கும் தாமரையும் திரும்பி வரல. ஸோ இது வந்து ஐ எம் நாட் ஷூர், நீங்களாம் பாம்பே பூனா சைட் போயிருக்கேன், பாஜா கேவ்ஸ் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் சிமிலர் மோட்டிவ் இஸ் ஆன் த பாஜா கேவ்ஸ், 2nd century BC இந்த எலிஃபென்ட் ரைடர்ஸ் நிறைய இருக்கு. A lot more for us to show, but இதுக்கு மேல I want to end with a special sculpture, possibly the only depiction. I know IPL CSK is going to play soon, so I want to give you a break. This is the earliest depiction of polo. So polo depiction is there in Vietnam that you can see. So அத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். What you are seeing is Cambodia. Maybe next time, if you find this is helpful or useful, my style appeals to you, I'll introduce you to the amazing temples of the Khmer. நன்றி. ரொம்ப நன்றி சார். புத்தகத்தை கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்களா? நீங்க படிக்கிறதா படிச்சிருங்க அரசு. அரசு சார், ஒரே ஒரு நிமிஷம். நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நிரந்தர வாசகர் ஒருத்தர் இருக்காரு, ராஜாராம் பட்டாபிராமன் சொல்லிட்டு. அவர் ரொம்ப நிகழ்ச்சியில இன்ஸ்பயர் ஆகி தான் பேசணும் அப்படிங்கிறாரு. ஒரே ஒரு நிமிடம் அவருக்கு மட்டும் வாய்ப்பை கொடுத்துட்டு நம்ம கேள்வி போயிடுவோம். பட்டாபிராமன் சார். பட்டாபிராமன் சார் வணக்கம். கேக்குதா சார்? கேக்குது சார். நாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மாலை வணக்கம். First point, Vijay, your audio was very clear, Vijay, today. நன்றி, நீங்க கொடுத்த feedback. So I kind of use my phone's Bluetooth. Excellent audio. Avlo clarity. Thank you so much. You done so much of extensive work. அது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் சர்ப்ரைசிங். ஏன்னு கேட்டா, கண்ணுக்கே தெரியாம எங்கேயோ யூரோப்லயும் யூஎஸ்லயும் இருக்கிற கடவுளையே கண்டுபிடிக்கிற ஆளு. அதனால கண்ணுக்கு முன்னால இருக்கிற கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அண்ட் லுக்ஸ் லைக் தேர் இஸ் a lot of Indian influence. நீங்க அது ரொம்ப அழகா 7th 8th century எல்லாம் தமிழ்நாட்டிலேயே அவ்வளவு இருக்குமான்னு ஐ ரியலி டவுட் இட். அண்ட் அதை நிறைய நீங்க கவர் அப் பண்ணிருக்கேன், 7th and 8th century ஐடல்ஸ் அதெல்லாம். அதே மாதிரி அந்த இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. என்ன பெருந்தச்சன் மாதிரி அங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அங்க இருந்த தச்சர்கள் வேற மாதிரி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தவிர. பட் அதர்வைஸ் இட் இஸ் பீன் ஃபென்டாஸ்டிக். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணிட்டேன் நீங்க. ரொம்ப நன்றி. பட் யூ ஹேவ் டு டேக் இட் வித் a pinch of salt. நீங்க பாத்தீங்கன்னா what normally I should have started off with a tribute to our Stapatis, நம்மளோட ஆர்டிஸ்ட். ஒரு 1000 ஆண்டு அவங்களோட ரத்தத்திலையும் அவங்களோட இதுலயும் இருந்த ஒரு கலைய ஒரு 50 ஆண்டுகள்ல வெளியாடல. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஆளுங்க போய் செதுக்கினது கிடையாது, நம்ம ஆளுங்க கத்து கொடுத்து அவங்க செஞ்சது. ஸோ கத்து கொடுத்து செஞ்சதே இவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தட்ஸ் வை ஐ ஃபீல் நீங்க வந்து ஒரு பல்லவர் சிலையோ ஒரு குப்தர்கள் காலத்து சிலையோ யூ கேன் நாட் கம்பேர் ஒரு 7ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு சிலைகளை வந்து கலைன்னு பார்க்காம தட் தேவ் அசிமுலேட்டட். அதாவது நம்ம சொல்லி கொடுத்ததை செஞ்சு இவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்களேன்னு பார்க்கணும். Of course they can never compare to a Pallava stone or a Chola. Very true. That is one thing.
And one question which is nagging me is going by the local sources. Anyway, thanks to US for bombing all the heritage sites. நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தா அந்த பாம்பிங்லாம் இல்லாம இருந்திருந்தா this would have been a great heritage countryயாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். The amount of sites that has been there. What is the extent of damage in terms of percentage? Is it 40, 50, 60 or 90%? And the amount of inscriptions that have been lost. அது ஏதாவது உங்களுக்கு ஒரு அத பத்தி ஏதாவது the inscriptions வந்து first of all a lot of work நம்ம இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு. இன்ஃபேக்ட் I have made நான் வந்து 2-3 French புக் எடுத்து வந்தேன். But not many people are willing to do studies there. To convert it to தமிழ்லையோ ஒரு ஆங்கிலத்திலேயோ மொழிபெயர்ப்பு தான். இட்ஸ் வெரி ஈஸி டு டூ தீஸ் டேஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி சல்யூட் டு த வியட்நாமீஸ். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசை பாட்டம் டவுன் டு த நீஸ். அதுக்கு வந்து வியட்நாமீஸ் வந்து மற்ற நாடுகள் மாதிரி வெள்ளக்காரனை பார்த்தோன்னா தொரன்னு எழுந்து நிக்கிற ஆள் கிடையாது. அவங்க நீயும் நானும் ஒண்ணு கிடையாது, நான் உன்னோட பெருசுன்னு ஜெயிச்சு காட்டின ஒரு சிவிலைசேஷன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் டு ஸ்டாண்டிங் அப். இத்தனை பாம்பிங்க்கு அப்புறமும் அவங்க விட்டு கொடுக்காம ஜெயிச்ச ஒரு நாடு. அதனால வெரி வெரி ப்ரௌட் கண்ட்ரி. அண்ட் அப்படி இருக்கிற இடத்துல இப்போ வந்து அமெரிக்காவை நம்ம எல்லாம் ஏப் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு வரலாறு கூட இல்லாத ஒரு அவங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெர் வாஸ் அதாவது இந்த லோக்கல் அம்பாசிடர் ஆக்சுவலி சென்ட் அ டெலிகிராம் சேயிங் டோன்ட் பாம்ப். இந்த இடத்துல வேண்டாம், we are going to be there in few ஒரு வாரத்துல we will take over அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா தலைமையகம் வந்து அந்த டெலிகிராமையும் மீறி பாம்பு பண்றாங்க மிசான. ஸோ அதை நான் காட்டல. பட் இட் வாஸ் லைக் their own people said don't bomb it. But what is the extent of damage? அங்க total sites and the heritage sites இருக்கு இல்லையா, அதுல what is the total percentage that has been lost because of the bombing? அதுதான் நான் கேக்குறேன். அந்த சைட்ஸும் அந்த inscriptions which were about 80%. Oh my god, that's a lot. Very sad. Yeah, but you've done a phenomenal work, Vijay. Thank you. The problem is they still have live ammunition lying around, so it's not safe to do a proper excavation. இன்னமும் demining operations are going on, and some of these are heavy anti-personal கிடையாது, anti-machinery mines. அதாவது ஆள் நடந்து போனா வெடிக்காது, if you drive a truck over it வெடிக்கும். So it's much more difficult to view it. So அதான் சொல்றேனே, the pitfalls of war, mines should be banned, and these kind of things should be banned. Thank you. Thank you so much. Excellent presentation. Thank you so much. அரசுஜி இப்ப கேள்வியெல்லாம் ஆரம்பிக்கலாம். ஓகே விஜய் சார், நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னதாக நமக்கு வந்த சில கேள்விகளை இப்போ நான் ஒன் பை ஒன்னா கேட்குறேன். முதல் கேள்வி, வியட்நாம் தான் இந்து கோவில்களின் பிறப்பிடம் என்ற கூற்று சரிதானா? அந்த கேள்வி வந்து இந்து கோவிலின் பிறப்பிடம் அப்படின்றது ரொம்ப தவறு. நம்ம இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா earliest is வியட்நாம். ஐ திங்க் அந்த கேள்வியை அவர் வந்து ஃப்ரேம் பண்ண விதம் தவறு அப்படின்னு நினைக்கிறேன். இந்து டெம்பிள்ஸ் நம்ம ஊர்ல தமிழ்நாடு சுற்றியே உங்களுக்கு ரெஃபரன்சஸ் ஆர் தேர் ரைட் ஃப்ரம் 2nd century பிஃபோர் காமன் எரா. இங்க நம்ம என்ன வியட்நாம்ல பெருமையா சொல்றோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 348, அதாவது மிடில் 4th century there was Bhadravarman who created the temple in the name of Ishvara, Bhadraeshwara, and then inscribed donations, gifts for it. So அதனால Southeast Asia the earliest reference to a Hindu temple being constructed is in Vietnam. I hope கேள்விக்கு பதில் கரெக்டா. ஓகே, நன்றி சார். இரண்டாவது கேள்வி, மிசான் தளத்தில் உள்ள கோவில்கள் தமிழக திராவிட கட்டிடக்கலை தானே? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வெறுது சில டெரகோட்டா ஒரு பிரிக் டெம்பிள்ஸ் ஹேவ் சர்வைவ்ட். மற்ற எல்லாமே தேங்க்ஸ் டு சம் கிரேட் ஒர்க். அது தப்பா சொல்லலை. செம்பியன் மாதேவி போன்ற ஒரு பெரும் பணியை செய்த அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நாயன்மாராக ஆயிருக்கணும். அதாவது காவிரி கரை மாதிரி அப்போ அடிக்கடி ஃப்ளட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற செங்கல் கோயில் எல்லாம் கற்கோயிலாக அவர் மாற்றி விட்டார்கள்.
இப்போ கற்கோயில் கட்டும்போது செங்கல் கோயில் மாதிரியே கட்டினாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட கிளியரா இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி எவல்யூஷன் பெட்டர்மெண்ட் கல் வந்து யூ கேன் ஆக்சுவலி டூ மச் பெட்டர். ஸோ அதனால டிஃப்ரென்ஸா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற கண்ணுக்கு எதிர இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மிசோன் மட்டும் இல்ல, வியட்நாம்ல இருக்கிற டெரகோட்டா டெம்பிள்ஸ் க்ளோஸ்லி ரிசம்பிள் வெஸ்ட் பெங்கால்ஸ் டெரகோட்டா டெம்பிள்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் ஆர்கிடெக்சர். இப்போ நம்ம அதை வந்து வி ஹவ் டு டேக் இட், அதாவது அதை வந்து நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கணும். தமிழ்நாடு வந்து ஒரு 2 படி தாண்டி போயாச்சு. அதாவது செங்கல் கோயில்லேருந்து கற்கோயில்லேருந்து நாயக்கர் கால திருப்பணிகள், நிறைய கால திருப்பணிகள் நடந்து கோயில்கள் பெருசாகிவிட்டன. பியூர் சோலா டெம்பிள்ஸ் பார்க்கறது ரொம்ப ரேர். பியூர் சோலா டெம்பிள்ஸ் ஆர் வெரி ஸ்மால். பியூர் பல்லவ டெம்பிள்ஸ் ஆர் ஈவன் ரேரர். ஸோ அப்படி இருக்கும்போது இஃப் யூ சி அதே காலம் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுல இப்போ இருக்கிற இப்போ புஞ்சை மாதிரி கோயிலையோ போனீங்கன்னா த எலிமெண்ட்ஸ் தட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஒரு சோழர் கோயிலையோ, இப்போ பாண்டிச்சேரி போனீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி சி அ லிட்டில் பிட் ஆஃப் சோலா பல்லவா இன்ஃப்ளூயன்ஸ். அந்த டிரான்சிஷன் எதுவுமே வியட்நாம்ல இல்லை. இப்போ நீங்க பாக்குறது வியட்நாம்லயும் முதல்ல வுட்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் டெரகோட்டா மாறிச்சு. தமிழ்நாட்டிலயும் அது ஆயிருக்கு. பட் தமிழ்நாட்டுல அடுத்தது கற்கோயிலா மாத்திட்டாங்க, வியட்நாம் மாத்தல. இப்போ நம்ம பாக்குறதுல இருக்கிற ஸ்டைலைசேஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி சிமிலர் டு வெஸ்ட் பெங்கால் ஆர்டிஸ்டிக் இன்ஃப்ளூயன்ஸ். நன்றி சார். அடுத்த கேள்வி, மிசானில் உள்ள கல்வெட்டு ஸ்ரீமாறன் பாண்டிய குலத்தோன்றல் அவனது தானம் அப்படியே தமிழ் கல்வெட்டுகளில் காணப்படும் செய்தி ஒத்து உள்ளது என்பது ஆய்வாளர்கள் முடிவு. இதை பற்றிய மேலதிக விவரம் வேண்டும். ஸ்ரீமாறன்ற பேர் இருக்கு, பட் அது வந்து பாண்டிய ராஜாவோட பேரா, அது பாண்டியனோட தனமான்றதெல்லாம் கண்டிப்பா இல்லை. ஆய்வாளர்கள் யாரும் அதை இன்னும் ஃபார்மா சொல்லலை. நிறைய பேர் அதான் சொன்ன மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணணும். நானே இந்த இதில் வந்து 2-3 ரிசர்ச் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனி கல்ச்சர் இது பாண்டியனோடதுனா தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன், எர்லியஸ்ட் தமிழ் அப்படின்லாம் நம்ம இருக்கிறத இருக்கிறபடி அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணி நல்லா இருக்கணும். இது பாண்டியரோடதா சோழ ராஜா தான் போய் அங்க செஞ்சானா அப்பதான் நான் கொண்டாடுவேன்றது இல்லை. நம்ம எல்லாம் எதையுமே ஒரு அழகா ஆராதிப்போம். நன்றி சார். இந்த முந்தைய கேள்விக்கு வந்து நீங்க அந்த கட்டடக்கலை வந்து மேற்கு வங்கத்தை ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம சார்ட்ல பாத்தீங்கன்னா திரு அசோகா அப்படிங்கிறவர் வந்து பிஷான்பூர் இன் வெஸ்ட் பெங்கால் டெரகோட்டா டெம்பிள்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஐ திங்க் மேட்சிங் வித் தி பிஷ்ணுபூர். ஆமா, பிஷ்ணுபூர் கோவில். பிஷ்ணுபூர் இந்த கால அட்டவணை தான் கொஞ்சம் ப்ராப்ளம். பிஷ்ணுபூர் கொஞ்சம் இஷ்யூ, பட் ஸ்டைலிஸ்டிக்லி இட் இஸ் வெரி வெரி க்ளோஸ். எஸ். அடுத்த கேள்வி, கொரியாவில் உள்ள தொடர்புக்கும் வியட்நாம் சம்பா அரசுக்கும் தொடர்பு உண்டா? இல்ல. வியட்நாம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளவே பயங்கர சண்டை. அவங்களுக்குள்ளே இந்த 2 கிளான்குள்ள சண்டை, அதுக்கப்புறம் கெமர் கூட சண்டை, அதுக்கப்புறம் சைனா கூட சண்டை. அப்புறம் லேட்டர் டே there was an influence from Indonesia where there was conversion that happened. Most of the charm villages today, half of them are converted to another faith. ஸோ அவங்களுக்குள்ள கொஞ்சம் தகராறுலாம் இருந்துச்சு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ லேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தேவர் புஷ்ட் அவுட். லோக்கல் வியட்நாமீஸ் வந்து அவங்கள தள்ளி they went, some of them migrated to Indonesia, some of them took over that religion. அவங்க வந்து இவங்களுக்குள்ள ஒத்து போகல, அதனால ஒரே வில்லேஜ்ல தனியா தள்ளி வச்சிருந்த அந்த மாதிரி ப்ராப்ளமா இருந்துச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கொரியால அவங்க எதுவும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த மாதிரி தெரியல. கெமர் கூட அடிக்கடி ப்ராப்ளம் இருந்துச்சு. சைனால வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க early டைம், அதாவது 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி they were very much in touch with Chinese. நன்றி சார். அடுத்த கேள்வி, கம்போடியா சூரியவர்மன், மிசான் பத்ரவர்மன், தமிழகத்து பல்லவர்களும் வர்மன் ஒரே வழி தோன்றல் தானா? அதான் சொல்றேன், பல்லவர் ஏர்லி லீனேஜ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பல்லவர் பேரே தெரியாது. ஆமா, உங்க லீனேஜ் பார்த்தா அஸ்வத்தாமால இருந்து எழுதுவாங்க. பட் என்ன பொறுத்த வர்மன்றது ஒரு டைட்டில், சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆஃப் ஹிந்து கிங் நேம்ஸ். ஸோ அதனால அவர் பல்லவரா அப்படின்றது ஒரு அது என்ன சொல்றது, லிங்குவிஸ்டிக் கேட்ச் அப்படின்வாங்க. இப்போ
சூலியா பாஸ் அப்படின்னு இருக்கு ஹிமாலயாஸ்ல, அது சோலா பாஸா அப்படின்றதெல்லாம் நம்ம ஆய்வுபூர்வமா பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் Cambodia had a very good relationship with the Pallavas, which is documented, but that is much later, 7th, 8th century. வியட்நாம்ல வந்து there is no such reference of any, ஏன்னா தமிழ் இன்ஸ்கிரிப்ஷனே கிடையாது, நம்பர் 1. நம்பர் 2, நீங்க பாத்தீங்க சிலையிலையோ கோவில்லையோ there is not much of a Tamil influence. In terms of Indic influence, yes there was, பட் அதுக்கு முன்னாடி டிராவலர்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த முதுமக்கள் தாழி, ஸோ இதெல்லாம் வந்து அக்ராஸ் த ரீஜன்ஸ் இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து கெயின் சர்க்கிள்ஸ்னு கல்வட்டம் அடிக்கிட்டு இருக்கோம். கல்வெட்டங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு கிமு சொல்லலாம். நம்ம இதை நான் முதல்ல சொன்னால் நிறைய பேர் கோச்சிப்பாங்க, பட் நம்ம வந்து நாங்கள் தான் இருக்கக்குள்ளேயே ரொம்ப ஓல்டு அப்படின்னு மார்த்தட்டுறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லது. ஏன்னா நம்ம மூதாதையர்கள் சர்க்கிளா கல்ல ரவுண்டா கல்ல தள்ளி எல்டர் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் போது 6ஆம் நூற்றாண்டு கிமுல ஈஜிப்சியன் பிரமிட்ஸ் இட் ஆல்ரெடி ஸ்டுட் ஃபார் 2200 இயர்ஸ். நம்ம அதை பேஸ் பண்ணிட்டு வி ஷுட் அப்ரிஷியேட் ஹிஸ்டரி ஃபார் வாட் இட் இஸ். இதை வந்து பின்னாடி தள்ளி முன்னாடி தள்ளி அது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட விட்டுரும். வி as amateurs என்ன பொறுத்த வரைக்கும் வி ஷுட் டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு ஐ வுட் சே தட் இன்னும் தரவுகள் இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணி ஃபேர்ம் பேசிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்றதுல ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நான் படிக்கல. நன்றி சார். அடுத்த கேள்வி, மிசான் தளம் எந்த காலத்தை சேர்ந்தது? கல்வெட்டுகளில் சகம் போன்ற ஆண்டு குறிப்புகள் உண்டா? ஓகே, ஐ திங்க் ரெண்டுமே ஆன்சர் பண்ணியாச்சு. மிசான் ஸ்டார்டட் வித் 348. இட் வெண்ட் ஆன் டில் 13th century. கிட்டத்தட்ட ஒரு 900 years கண்டினியூஸ் அடிஷன்ஸ் அண்ட் டிலீஷன்ஸ் வேர் தேர். இட் வெண்ட் த்ரூ ரெண்டு வாட்டி, ஒரு வாட்டி ஒரு பெரிய தீ விபத்துல அந்த வுடன் டெம்பிள்ஸ் ஒரு கான். அதுக்கப்புறம் அதை செங்கல் கோயிலாக கட்டினாங்க. அதுக்கப்புறம் there was armed incursion also. So 2 முறை it survived. Lastly the Americans bombed it. நன்றி சார். மிசானில் எத்தனை கோவில்கள் உள்ளன? அனைத்து கோவில்களும் சிவன் கோவில்கள் தானா? கண்டிப்பா இல்ல, அது ஏன் காமிச்சிருக்கேன். சப்ஸ்ட்ரைன்ஸ் ஆர் தேர் ஃபார். ஸோ சிவன் கோயில் இருக்கு, விஷ்ணு கோயில் இருக்கு, முருகர் கோயில் இருக்கு, விநாயகர் கோயில் இருக்கு. அது தவிர ஃபோன் நகர் சைடு போனீங்கன்னா பகவதிக்கு பார்வதிக்கு தனி கோயில்கள் இருக்கு. ஸோ வெரி நவகிரகங்கள் வெரி காமன், நவகிரகாஸ் தேர். இன்னைக்கு எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க மிசான் சைட்டுக்குள்ளே. மற்றதெல்லாம் நிறைய இடத்துல நான் சொன்ன மாதிரி அகழ்வாராய்ச்சி லைவ் மைன்ஸும் லைவ் அம்யூனிஷன் இருக்கிறதுனால இன்னும் தோணல. பட் செவிவெளிச்செய்தினா கிட்டத்தட்ட ஒரு 200 கோயில்கள் அங்கே இருந்தது அப்படின்ற மாதிரி, அந்த சீக்ரெட் வேலியில ஒரு 200 கோயில்கள் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. நன்றி சார். மிசானில் காணப்படும் லிங்க வடிவங்கள் தமிழகத்து லிங்க வடிவங்களுடன் ஒத்து போகிறதா? இந்திய லிங்க வடிவத்துடன் ஒத்து போகின்றன. தமிழக லிங்கமும் இந்திய லிங்கங்களும் ஒத்து போகின்றன. நன்றி சார். வியட்நாமில் அரச குல சின்னங்கள் காணப்படுகிறதா? அதாவது நம்ம புலிக்குடி மாதிரி சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல அரச குடி காட்டுங்க பார்க்கலாம் நீங்க, பாண்டியா ஃபிஷ் தவிர. ஸோ அதெல்லாம் சீல்ஸ் தாங்க. அரச குல சின்னம்னா அந்த சீல் தானே சொல்றீங்க? மீன் இது மாதிரி இல்லைங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்க பேர் தான். அந்த கிளான்ஸ் வந்து அகெயின் இது வந்து செவிவெளிச்செய்தி தான். இந்த பீட்டில் நட் கிளான், அதாவது பாக்கு வம்சமும் தேங்காய் வம்சம், அது மட்டும் தான் சொல்றாங்க. அவங்களுக்கு எதுவும் சிம்பாலிக் ரெஃபரன்ஸ் இன்னும் கிடைக்கல. ரெஃபரன்சஸ் ஆர் நாட் தேர். கொரிய இளவரசி ஒரு பாண்டிய நாட்டு பெண் என்பதாக சமீபத்தில் ஒரு ஆய்வு. இது பற்றிய உங்களின் கருத்து என்ன? அவுட் ஆஃப் சிலபஸ். இந்த டாக்குக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, அதனால we just keep it out for now. சிங்கப்பூரில் கிடைக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டுகளின் விவரம் அறிய ஆவல். ஓகே, இதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். பட் இருந்தாலும் நீங்க, நான் சிங்கப்பூர்னால கேட்குறேன். சிங்கப்பூர் ஸ்டோன்னு என்ட்ரன்ஸ் ஆஃப் த சிங்கப்பூர் ரிவர்ல ஒரு கல் இருந்துச்சு. அது பிரிட்டிஷ் பீரியட்ல அவங்க வந்து எக்ஸ்பான்ஷனுக்கோசம் ஒரு குண்டு வச்சு தகுத்தாங்க. அது ஒரு பார்ட் வந்து வாஸ் கெப்ட் as a foot stone by raffles for a long time.
அதுக்கப்புறம் அதுல என்னமோ எழுத்து இருக்குன்னு சொல்லிட்டு they tried to decipher it. It is currently அதோட N-stamp page is available on the internet on Wikipedia and all. The original is kept in the Museum of Singapore. ரீசெண்டா ஒரு சென்ற ஆண்டு அது தமிழ் தான் அப்படின்னு ஒரு ஸ்காலர் ஹஸ் ப்ரப்போஸ்ட், பட் இட்ஸ் நாட் ஃபவுண்ட் லாட் ஆஃப் அது இன்னும் கிளியரா இல்லை. த ரிசர்ச் இஸ் ஸ்டில் நாட் வைட்லி ப்ரெசென்டட், பட் பார்க்கறதுக்கு தமிழ் மாதிரி இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காங்க. ஹி இஸ் ட்ரை டு ரீட் இட். அதாவது ஒரு குண்டு அடிபட்டு அதுக்கப்புறம் ஒரு நடைபாதையா நடைக்கல்லாக வச்சு அது எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு பாருங்க. ஸோ அதனால நம்மளுக்கு கிடைத்த தரவுகள் பிரகாரம் ஒழுங்கா படிக்க முடியல. நன்றி சார். வியட்நாமிற்கும் சீனாவிற்கும் உள்ள தொடர்பு என்ன? சீனாவில் சிவன் கோவில்கள் உண்டா? சீனால இருக்கு, நிறைய இருக்கு. ஃபுனான் இருக்கு, பட் அதுக்கப்புறம் நிறைய ட்ரேட். ஆப்வியஸ்லி த ஆரிஜின் ஆஃப் ட்ரேட் அண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் அ லாங் டைம் சாம் வந்து தே கண்ட்ரோல் த சீஸ் அஸ் வெல். அதனால அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியரிஸ் வந்து டாக்ஸ் கலெக்டர்ஸ், சேஃப் ஹேவன், த போட்ஸ் வந்து அவ்வளோ லாங் ஜேர்னி இருக்கும்போது தே வுட் கம் அண்ட் பர்த். அப்போனால நிறைய ட்ரேட் நடந்துட்டு இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. கடல் கொள்ளையர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. they sent a lot of embassies up and down. இது எல்லாமே முதல்ல நான் சொன்ன மாதிரி 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி it was all a Chinese, almost like a Chinese territory before the Cham claimed it and pushed the Chinese out. அதுக்கப்புறம் they pushed, ஒரு பக்கம் சைனாவை வெளியே நடத்தினாங்க, இன்னொரு பக்கம் லோக்கல் வியட்நாமீஸ் ஆல்சோ புஷ்ட் அவுட். த சாம் வேர் லைக் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆயிரத்தில் ஒரு படம் மாதிரி ஒரு தனி ஆளுங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி they were fighting the Khmer. அப்போ கெமேர் வந்து they used to take help from the Cholas, sometimes they used to take help from the Chinese as well. அப்புறம் ஸ்ரீவிஜயன் எம்பையர். ஸோ நீங்க எல்லாம் இந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பெரிய திமிங்கலங்கள், இவங்க மட்டும் நடுவில் they continue to hold, which is ரொம்ப கஷ்டமான வேலை. கடைசியாக பாத்தீங்கன்னா ஒரு 13ஆம் நூற்றாண்டுல ஒரு 3 வாட்டி இவங்க வந்து கெமேர் ஜெயிச்சு ஒரு 30 ஆண்டுகள் கெமேர் ரூல் பண்ணாங்க. கெமேர் இவங்களை ஜெயிச்சு ஒரு 20 ஆண்டுகள் அவங்க ரூல் பண்ணாங்க. இப்படி ரொம்ப வீக்கனாய் கடைசியில் சைனீஸ் கிட்ட 1405 தே லாஸ்ட் அண்ட் தேவர் ஒரு சின்ன ஒரு மலைய பகுதியில தேவர் புஷ்ட். ஸோ 14ஆம் to 18ஆம் நூற்றாண்டு இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு சிற்றரசரா இருந்தாங்க. நன்றி சார். கம்போடியாவில் காணப்படும் ராமாயண மகாபாரத சிற்பங்கள் வியட்நாமில் உண்டா? வால்மீகி இன்ஸ்கிரிப்ஷனே இருக்கு. டெஃபினட்டா ராமாயண பேனல்ஸ் வேர் தேர், பட் நிறைய இடம் இந்த குண்டு பட்டதுனால சைட்ல இருந்ததெல்லாம் நிறைய கிடைக்கல. பட் கிடைத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு ராமாயண சிற்பம் மட்டும் இல்ல, கதை மட்டும் இல்ல, வால்மீகி எப்படி எழுதினாரு, எப்படி ராமாயணம் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த அளவுக்கு அறிவு கண்டிப்பா இருந்தது. நன்றி சார். இறுதி கேள்வி, ஏதேனும் வெளிநாட்டில் தமிழ் பிராமி என்று சொல்லப்படும் தமிழ் கல்வெட்டுகள் கிடைத்துள்ளதா? ட்ரேட் மூலமா போனதான் கிடைச்சிருக்கு. நம்ம இந்த டாபிக் பிரகாரம் பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற டைம் ஃப்ரேமே டிஃப்ரெண்ட். So we are talking mid 4th century. It was all Sanskrit inscription in Khmer script, which is said to have come from Pallava Grantham. நீங்க கேட்கிற கொஸ்டின் பாத்தீங்கன்னா மேபி இன் யூரோப் we get in pottery shards, but again that is again out of syllabus. Right now the earliest inscription is 348 CE and that has got nothing to do with Tamil at all. So Tamil inscriptions Vietnamல கிடையாது. நன்றி சார். அவ்வளவுதான் நமக்கு முன்னாடி வந்த கேள்விகள். இப்போ இப்போ இங்க ஜூம்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கிறவங்களோட கேள்விகளை கேட்க சொல்லலாம். Sure. Can we ask who is not asking to unmute, mute themselves? கொஞ்சம். Yes. ஆமா. Okay. இப்போ ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, காணும் அவங்கள. சுஷீலா, நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். Sir, thank you so much, sir, for an extensive and an extraordinary talk. Really feeling it was like going on a tour with you, like you were a tour leader and taking us all over Vietnam. And I bet even if I had gone on a tour for 15 days, I would have learned as much as I learned from you. I'm a tour guide. I'm a French tour guide from Chennai. And Ashoka made me to watch this today and I'm feeling so happy, sir. God bless you. God bless you for all
this initiative. Thank you. Two things: don't serve me. I'm a common man, and I don't think the British are going to serve me for the work that I do. Definitely. Number two, nothing. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய depth of knowledge கோசம் நான் உங்களை சார் சொன்னேன். No. The second thing, there is no substitute to physically visiting. So Vijay presentation பார்த்துட்டேன்னா don't skip. This is basically to induce you to go and visit. Yeah. I'll definitely go, Vijay. sir. So நீங்க போய் நீங்க பார்க்கிறது தான் first of all it builds your knowledge. Number two, it also helps the local economy. Yeah, because I'm myself a tour guide, sir. எனக்கு வந்து ரொம்ப பிரியம் ஊரை சுத்தி பார்க்கறதெல்லாம். Ashoka and people went to Vietnam last year and I could not go because my husband was unwell. அதனால அத பார்க்கணும்ங்கிறதுக்கோசரம் பார்த்தா இவ்ளோ நல்லா இருந்துச்சு. Thank you, sir. Thank you so much. Thank you. வணக்கம். Thank you, ma'am. ராதாகிருஷ்ணன் சார், நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேளுங்க. Hello, can you hear me? கேக்குதுங்க, கேளுங்க. விஜயகுமார், ரொம்ப சந்தோஷங்க. அது சில தெரிந்த செய்திகள், இப்போ அதிகம் தெரிந்த விவரங்கள் எல்லாம் நம்முடைய தொன்மை, கலாச்சாரம், பண்பாடு, கலை, கட்டடக்கலை எல்லாம் சார்ந்து எல்லாம் மொத்தமா வருது. ரொம்ப எங்களுக்கு பூரிப்பா இருக்கு. நாங்க கடந்த வருஷம் வந்து நாங்க சென்னையில இருந்து எங்க அட்கா அமைப்பின் மூலம் ஒரு 22 பேர் வந்து வியட்நாம் ஃபுல்லா போனோம். அதுல வந்து இந்த மைசன் சாங்சுரி ஃபுல்லா பார்த்தோம். மற்ற இடங்கள் எங்களால பார்க்க முடியல. மற்ற இடங்கள்லாம் இந்த ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட, ஏன்னா எங்களுடைய ஐட்டினரி வேற மாதிரி இருந்துச்சு. இதுல வந்து மைசன் இன்க்ளூடட். ரொம்ப எங்க டூர் லீடர் எங்க அசோகா மூலியமா அது ஸ்பெசிஃபிக்கா போய் பார்த்தோம். ரொம்ப வியப்பா இருந்துச்சு. பட் நீங்க சொன்னதுல வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த சிற்பங்களுக்கு பின்னால வந்து இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறது வந்து நான் தமிழ்நாட்டிலே கூட அதிகம் பார்க்கல. அது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு விஷயமா கூட தெரியுது. ஏன்னா அந்த சிற்பத்தை பத்தி அதை பத்தி பின்னாடி இருக்குங்கிறப்ப ரெக்கார்டா, அதாவது நம்ம சின்ன வயசுல நோட்டு போட்டு அது மேலே பேரை எழுதி லேபிள் ஓட்டுற மாதிரி. நீங்க சொல்லிடுங்க, இந்த ஹோட்டல் திருடப்பட்டதுன்னு தமிழ்ல எழுதுற மாதிரி எழுதிடலாம் அப்படிங்கிறீங்க. ஆமா, அது நல்லா இருக்கு. அடுத்த செய்தி வந்து ஃபெர்மாண்டியர் ஆர்கியாலஜிஸ்ட் பத்தி எனக்குலாம் அதிகம் தெரியாது. ஏதோ ஒரு லைன் 2 லைன் தான் தெரியும். அவருதான் இதை பத்தி முழுமையா வந்து எடுத்திருக்காருங்கிறத வந்து ரொம்ப அழகா ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க சொன்னீங்க. அது எங்களுக்கு ஒரு புதிய செய்தி. அது மாதிரி நெற்றிக்கண் வந்து உள்ள சிவன் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறத விட அங்க வந்து அதிகமா எனக்கு தெரியுது. அது நான் ரைட்டா தப்பா எனக்கு தெரியல. நிறைய சிற்பம் இங்க வந்து ஒரு சில இடத்துல இருக்கு, அங்க வந்து நிறைய இடத்துல அது வந்து இருக்கிறது தெரியுது. நடராஜர் வடிவங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் எல்லா நடராஜர் வடிவங்களையும் உங்களுக்கு நெற்றிக்கண் வந்துடும் சார். அதான். அதுக்கப்புறம் இந்த வெஸ்ட் பெங்கால் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறது வந்து சொன்னது ஒரு புதிய செய்தி. இது போல நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு முக்கியமான செய்தி வந்து அந்த நம்மளுடைய ASI ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா மைசன் சாங்சுரியில சில போர்ஷனை வந்து ரீஃபர்பிஷ்மெண்ட் பண்றாங்க. அந்த ஒர்க் இப்ப டைப் ஆகி அது வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ASI இந்தியன் ஆர்கியாலஜி டீம் வந்து அங்க இருக்கு. அந்த இது நாங்க லாஸ்ட் இயர் போயிருந்தப்ப பார்த்தோம். உங்களுடைய அந்த லிங்கம் கிடைச்சிருக்கு. அதாங்க இப்போ ஓகே, அந்த டைம் அதுதான் ஏசியோட ஒர்க் தான். இவர் ஜெய்சங்கர் சார் கூட he tweeted that they found it, but it was a refinding. அதாவது ஒரு 150 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த லிங்கம் மணல் மூடி இருந்தது, திருப்பி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் அங்க பார்த்தோம். அந்த நம்ம ஏஎஸ்ஐ நண்பர்களோட நாங்க பேசிட்டு வந்தோம். எங்க ட்ரிப்பு நல்லா இருந்துச்சு. நீங்க சொல்றதுல இருந்து நாங்க மீண்டும் மறுபடியும் விட்டு போன மற்ற இடத்துக்கு நாங்க போகணுங்கிற ஒரு ஆசையை இன்டியூஸ் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் நமது கலைகள், நமது பெருமைகள், நமது பண்பாடு எங்கு பரவி இருந்தாலும் அதை வந்து ரசிக்க வேண்டியது, மதிக்க வேண்டியது நாம். அதை மிக சிறப்பான பணியை நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். கண்டிப்பா. அதே மாதிரி ஏஎஸ்ஐ நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், மிசான் கம்போடியா எல்லாம் நல்லா பண்றாங்க, நம்ம ஊர்லயும் இவ்வளவு இருக்கு, அதையும் கொஞ்சம் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சுக்கிட்டு நம்ம பேசுவோம். நன்றிங்க. நன்றி ஐயா. வேற யாருக்கேன்னு ஏதாவது கேள்வி இருக்கா? வேற யாருங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்? எஸ் சார், அசோகா சார், நீங்க
உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம் சார். Good evening, Vijay. Good evening, sir. Even before I could greet you, my colleagues already referred my name to you, Sushila and Radhakrishnan. We are all Government of India, Ministry of Tourism, Government of India approved tour guides, working in for the past several years, speaking different foreign languages. I met you once in Sharon Upper House place a couple of years ago, one evening. We didn't have a chance to speak further. See, the thing is, last year we had a great opportunity to visit Mison and almost spent a full day, and it was rewarding. And today your presentation not only was of Mison, the title was Mison, but you took us on a complete Southeast Asian tour, and that was much more rewarding. As Radhakrishnan rightly put it, now you have kindled our appetite to revisit Vietnam and other related places, even though we had been to Myanmar, Cambodia a couple of times, Indonesia, but there are still places to see. And I think I should try to get in touch with you, get some tips. If you can share your email ID, I'll be really grateful. And from the bottom of my heart, I would like to thank you, Ruth, Mr. Manirajan, whom I haven't met. Still, I just happened to speak to Ruth once, but for the great job they are doing, bringing in experts and letting them share their experiences and knowledge with people who are interested in that subject. Thank you very much. May God bless you. Thank you, sir. And I'm jealous of the bookshelf that you have behind Thank you so much. I couldn't take my eyes. நான் நீங்க பேசுறத கேக்குறேன், பின்னாடி வந்து நீங்க புக் ஷெல்ஃப்ல என்னெல்லாம் புக் இருக்குன்னு சைடுல அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கேன். I have a collection of at least collection of at least about 3,000, 4,000 books of different art, architecture, Percy Brown, Sivaramurthy. If you happen to come to Chennai, please drop in. It's worth it. Let's hope somebody finds a vaccine and borders get reopened soon. But I hope definitely we will meet up, sir. Thank you. Thank you for your nice share words. your email ID so that Sure, I can just get in touch with you. Thanks, Vijay, for an excellent evening. The most rewarding. CSK, you can forget it. CSK is nothing. No. I'm still looking at it. For us, it's a food for thought. And I think it's one of the best evenings, I should say. Glued to our seats. Thanks. Thank you In very fact, much. I hijacked the session. Thank you so much, Ashoka sir, for such an encouraging word for our committee. Really, this will boost us to bring up some more experts in the upcoming sessions. Definitely. Thank you so much for the kind words. Okay. Thank you, sir. Where you are, can... Yeah, thank you, Hello. sir. Where you are, can you கேள்வி இருக்கா? எனக்கு கேள்வி இல்ல, சொல்லணும், சொல்லிடலாமா? சொல்லுங்க கருத்தக்கா, உங்களுக்கு இல்ல. அதாவது 2 மணி நேரம்ங்கிறது போனது தெரியல. இவ்வளவு விஷயங்களை வந்து நீங்க கவர் பண்ணி இருக்கிறது வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம்தான். ஆனா உண்மையாலுமே எங்களை பயணப்பட்டு அந்த இடத்துக்கே கொண்டு போய் காமிச்ச மாதிரி தான் இருந்தது. ஆனா வெகு சீக்கிரத்துல நம்ம சோழ வரலாற்று ஆய்வு சங்கத்தின் மூலமா உங்களையே கூட்டிட்டு இந்த இடத்துக்கு போய் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். என்ன அரசு ரெடி பண்ணிடலாங்களா? ஹலோ. கண்டிப்பாக ஏற்கனவே நம்ம பட்டியல்ல வந்து கண்டிப்பா நம்ம வியட்நாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஆல்மோஸ்ட் இப்போ இன்கம் லெவல்ல இந்தியா மாதிரி தான் இருக்கும். பட் தே ஹேவ் 0 கொரோனா கேசஸ் in the last 30 days. I think we should take this opportunity. நம்ம எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து we should help the government in fighting this battle against corona. நம்ம கொஞ்சம் சுத்தமா இருந்தோம்னா we can also do. Vietnam has opened its borders. கடந்த 30 நாளா ஒரு கேஸ் கூட இல்ல. We should learn from them. நம்ம கொஞ்சம் cleanliness clean-ஆ இருந்தோம்னா I hope all of us can stay safe and beat this virus. கண்டிப்பா. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த இது உங்களோட செஷன் ஆரம்பிக்கும் போது காஞ்சிபுரத்துல இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன லொகேஷன்ல இருக்குது? அந்த மரங்கள் வளர்ந்து இருக்கிற மாதிரி பிக்சர் போட்டுருந்தீங்க. அது பல்லூர் சைடு மேடம். அது பல்லூர் சைடு சார். நீங்க ஃபர்ஸ்ட் காமிச்சீங்களா சார் அந்த செங்கல் சோலையில செங்கல் கோயில் ஒன்று கட்டளை ஒன்று காமிச்சீங்களா, அதை கேக்குறாங்க. ஓகே அது ஒரு பெரிய கதை, அதுக்கு தனியா ஆரம்பிப்போம்.
இல்ல அது என்ன லொகேஷன்ல இருக்குன்னு கேட்டேன், ஏரியா பேர். நான் உங்களுக்கு பிரைவேட்டா அனுப்புறேன். அது ரைட் கொஞ்சம் அந்த அந்த பக்கத்து கிராமத்துல ஒரு நல்ல கோயில் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் இட். நம்ம தனியா பேசுவோம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆனா இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்த விஜய்க்கு இந்த நேரத்துல வந்து கண்டிப்பா நன்றி சொல்லிக்கிறேன் நானு. உங்களை அழைச்சிட்டு வந்ததுல வந்து கிரெடிட் வந்து விஜய் மட்டுமே சேரும். தேங்க்ஸ் விஜய். தேங்க்யூ. நிச்சயமா வருங்காலங்கள்ல இந்த கொரோனா அலை ஓய்ந்ததும் ஒரு மரபு நடைக்கு ஏற்பாடு செய்வோம். அதுக்கு நிச்சயமா விஜய் சார் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. வேற யாருக்கேனும் நிறைய கேள்விகள் பேர் இருக்கிறதா? உங்களோட மெயில் ஐடி கேட்டுட்டு இருக்காங்க பார்த்தா, தனிப்பட்ட முறையிலயும் சாட்ல நீங்க அதை கொஞ்சம் ஷேர் பண்ணினா நல்லா இருக்கும். ஓகே, நான் என்னோட மற்ற வேலைனால ஐம் நாட் புட்டிங் இட் அவுட். ஆப்வியஸ்லி ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ ஆன் ட்விட்டர். என்னோட ட்விட்டர் ஹேண்டில் நான் போடுறேன். I know this is a closed group, but irundalum I hope you understand why I am saying this. Look for me at VJ at Poetry in Store on Twitter. Normally I respond immediately on Twitter. So if somebody can look at me on Twitter on this ID, it will be easy. Of course, you guys know my email ID. Koncham, I have a problem in sharing my phone numbers and emails because of the other work. சில திருடர்கள் நிறைய பேர் இன்னும் வெளியே இருக்காங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நிச்சயமா சார். வேற ஏதும் கேள்விகள் வரலையா யூடியூப்ல? இல்லக்கா. இல்ல, யூடியூப்ல எதுவும் கேள்வி இல்ல. கேள்விகள் வந்தது, ஆனா அதுக்கு பதில் சொல்லியாச்சு. நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நன்றி உரை. மரியே உங்க வாய்ஸே வரலீங்களே. நன்றி உரை, நன்றி உரை. யார் சொல்றதா இருக்குப்பா? மரியா சொல்றாரா? முத்துகிருஷ்ணன் சார். இனிய இரவு வணக்கங்களோடு, ஏன்னா சாருக்கு இரவு வணக்கம் வந்துருச்சு. நீண்ட ஒரு சொற்பொழிவு, அருமையான ஒரு பயணம். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எங்க போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த லிஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு இடத்தை எழுதக்கூடிய கட்டாயம். சிலை திருடனை கண்டுபிடிக்கும் போது ஒரு ஜேம்ஸ் பாண்டே கதை சொன்ன மாதிரி அதே வேகத்துல அப்படி அழகா அங்க எடுத்துட்டு போன விதம் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த சோழ வரலாற்று ஆய்வு சங்கத்தினுடைய இந்த இணைய வழி தொடரில் பங்கு பெற்ற உங்களுக்கு முதற்கண்ணிகள் நன்றி. மேலும் எங்களை தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. மீண்டும் ஒரு அடுத்த இணையதளம் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோழ வரலாற்று ஆய்வு சங்கம். நன்றிகள். பாய். நன்றி. மீட்டிங் எண்ட் பண்றோம் சார். தேங்க்ஸ் விஜய். தேங்க்ஸ் விஜய். Thank you so much சார். Thank you so much சார். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. நீங்க நல்லா பண்றீங்க. இன்னும் உங்களோட இதெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் வளர்த்து விடுங்க. சொன்ன மாதிரி மரம் நடுறது, பழம் மத்தவங்க சாப்பிடணும். நன்றி. ரெஃபரன்ஸ் கொடுங்க, யாரை கொண்டு வரலாம் நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுங்க, நிச்சயமா செய்றோம். Thank you sir. Sure. Thank you. ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா நான் எப்பவுமே அப்படிதான், அதனால ப்ராப்ளம். அதெல்லாம் நாம் நாமாக இருப்போம், எதற்காக மாற வேண்டாம். நன்றி. தேங்க்யூ. Thank you. குட் நைட்.